Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. வெள்ளை மலர்மிசை வேதக் கருப்பொருளாக விளங்கிடுவாய், தெள்ளு கலைத் தமிழ்வாணி நினக்கொரு விண்ணப்பம் செய்திடுவேன். எள்ளத்தனைப் பொழுதும் பயனின்றி இராதென்ற நாவினிலே வெள்ளமெனப் பொழிவாய் சக்திவேல் சக்திவேல் சக்திவேல். இது பாரதி வாக்கு. அன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். பாரதிய வித்யா பவனும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் இணைந்து வழங்கி கொண்டிருக்கின்ற காலத்தை வென்ற கவிஞன் என்கின்ற தொடரின் 5வது நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன், பேருவகை எய்துகிறேன். நம்ம தொடர்ந்து கண்ணன் பாட்டு பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். நமக்கு வாராது போல வந்த மாமணி போல உற்ற வரமாக மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் இங்கே வருவதும் ஒரு இனிய விருந்து படைப்பதும் வழக்கமாகிவிட்டது. இந்த நிகழ்ச்சி புதிதாக வந்திருப்பவர்களுக்காக சுருக்கமாக சொல்லுகிறேன். பாரதியாரை மையப்படுத்தி அவருடைய பாடல்களை அவர் அமைத்த மெட்டுகளில் உங்களுக்கு பாடி காட்டுவதற்காக அவருடைய கொள்ளுப்பெயரன் திரு ராஜ்குமார் பாரதியை நம்ம இந்த நிகழ்ச்சியில் அழைத்திருக்கிறோம். இவர் தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நாயகர். உண்மையில் அதில் பாரதியார் அமைத்த மெட்டு, அப்புறம் பாரதியார் வீட்டில் புழங்கி வருகின்ற மெட்டு, 3வது ராஜ்குமார் பாரதி போட்டிருக்கும் மெட்டு. இதை 3 தான் முக்கியம். இதில் ஒரு நிகழ்ச்சியிலும் 3 குழந்தைகளும் இந்த பாரதியார் பாடல்களை பாடுவார்கள். அவர்களுக்கு தெரிந்த மெட்டில் பாடுவார்கள். அதுவும் ரசமாக இருக்கும். நடுநடுவே ராஜ்குமார் பாரதி அவர்கள் அதே பாட்டு நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் பாடல்கள் திரைப்படத்தில் வந்திருக்குமானால் அது எந்த மெட்டில் வந்திருக்கிறது என்பதையும் அவர் சொல்லி காட்டுவார். முத்தையா போன்ற அறிஞர்கள் வந்திருக்கும் பொழுது அந்த கவிதையில் இருக்கின்ற நயங்களை அவர்கள் சுட்டி காட்டுவார்கள். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய வடிவமைப்பு, நோக்கம் எல்லாமே. மெல்ல மெல்ல இந்த நிகழ்ச்சி இளைஞர்களிடத்திலே நாமே கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற முயற்சி இருக்கிறது. அவர்களை இங்கே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று நாம் இதை அவர்கள் மூலமாக நடத்தினால் அவர்கள் பயன்பெறுவார்கள், நமக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த நிகழ்ச்சியை இங்கே தொடங்குகிறோம். கண்ணன் பாட்டு இன்று ஒரு நிறைவுக்கு வரும் கிட்டத்தட்ட. ஆனால் அதற்காக முத்தையாவின் பங்கு இதில் முடிந்து விடாது. அவர் சென்னைக்கு வருகின்ற நேரங்களிலெல்லாம் இந்த நிகழ்ச்சி அமையும்படியாக பராசக்தி அருள்வாள் எங்களுக்கு தெரியும். அப்பொழுது அவர் இன்னும் பாரதியார் பாடல்களை பற்றி எதையெல்லாம் பேச விரும்புகிறார்களோ அந்த விதத்திலே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் அமைத்துக்கொள்வோம். இன்றைக்கு நல்லியார் அவர்கள் வந்திருக்கிறார், அது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீதியரசர் ஜெகதீசன் அவர்கள், நீதியரசர் ஸ்ரீமதி பிரபாத் ஸ்ரீதேவன் அவர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போது நிகழ்ச்சியை நம்ம தொடங்கலாம். இன்றைக்கு முதலில் வருவது கண்ணன் என் தாய் என்கின்ற பாடல். இது அக்டோபர் மாதம் 1913ஆம் தேதி சுப்பிரமணிய சிவா அவர்கள் நடத்தி வந்த ஞான பானு பத்திரிகையிலே இடம்பெற்றது. இந்த தகவலை எல்லாம் எதிரே நல்லியாரை வைத்துக்கொண்டு சொல்வதில் எனக்கு ஒரு நன்றி உணர்வும் ஒரு தனி மகிழ்ச்சியும் இருக்கிறது. அவர் தொகுத்து வெளியிட்ட ஐயா சீனி விஸ்வநாதன் அவர்களுடைய காலவரிசைப்படுத்தப்பட்ட பாரதி படைப்புகள், காலவரிசைப்படுத்தப்பட்ட பாரதி பாடல்கள், அந்த தொகுப்புகள் இருக்கின்றனவே, அவை விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்கள். அதிலிருந்து தான் நமக்கு இந்த மாதிரி தகவல்கள் கிடைக்கின்றன. அது மட்டுமல்ல, 26/6/1915 நியூ இந்தியா என்கின்ற ஆங்கில பத்திரிகையில்
இந்த கண்ணன் என் தாய் என்ற கவிதையை பாரதியார் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார். அற்புதமான மொழிபெயர்ப்பு, அவசியம் நீங்கள் எல்லோரும் படிக்க வேண்டும். சீனி விஸ்வநாதன் ஐயா கொடுத்திருக்கின்ற தொகுப்பிலேயே அந்த மொழிபெயர்ப்பு இருக்கிறது. உரைநடையில் அந்த மொழிபெயர்ப்பு இருக்கிறது. ஆனால் அது உரைநடையா கவிதையா என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பாரதியாருடைய ஆங்கில நடையும் இருக்கிறது என்பதையும் நான் இங்கே மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கண்ணன் பாட்டு வரிசையில் இதுதான் முதல் பாடலாக எழுதப்பட்டது என்பது சீனி ஐயா அவர்களுடைய கூற்று. ஆனால் கண்ணன் பாட்டு 1917 முதலில் வெளிவருகிறது. பரலீசு நெல்லையப்பர் அவர்கள் வெளியிடுகிறார்கள். அந்த தொகுப்பில் இது 2வது பாடலாக இடம்பெற்றிருக்கிறது. கண்ணன் என் தோழன் முதல் பாடலாக அது வந்திருக்கிறது. இப்போ இந்த உண்ண உண்ண தெவிட்டாதே என்கின்ற இந்த பாடலை ராஜ்குமார் பாரதி எடுத்து காட்டுவார். பாடல் குறிப்பில் நொண்டி சிந்து என்று மட்டும்தான் இருக்கிறது. இப்போ என்ன மெட்டு? உங்கள் மெட்டா? என்னுடைய மெட்டு தான். பேரன் மெட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா நிறைய பெரும்பாலான பாடல்கள் நொண்டி சிந்தா இருக்கிறதுனால ஒரு ஒரு மாறுதல். சிந்துங்கிறது ஒரு எளிமையான மெட்டு அடிப்படையில். அது நொண்டி சிந்து, அந்த கிளி கண்ணி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம், காவடி சிந்து, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதில் வரக்கூடிய சில வேரியேஷன்ஸ், அவ்வளோதான். அடிப்படையில் சிந்து என்பது வந்து எளிமையாக எல்லாரும் பாடணுங்கிறதுக்காக. ஸோ அதனால் எல்லாரும் எளிமையாக பாடக்கூடணும், அந்த ஒரு நோக்கத்துக்காக செய்யப்பட்டது. உண்ண உண்ண தெவிட்டாதே அம்மை உயிரெனும் முலையினில் உணர்வெனும் பால். உண்ண உண்ண தெவிட்டாதே அம்மை உயிரெனும் முலையினில் உணர்வெனும் பால். வண்ணமுறவை தெனக்கே என்றன் வாயினிற் கொண்டூட்டுமோர் வன்மையுடையாள். வண்ணமுறவை தெனக்கே என்றன் வாயினிற் கொண்டூட்டுமோர் வன்மையுடையாள். கண்ணனெனும் பெயருடையாள் என்னை கட்டி நிறைவானெனும் தன் கையில் அணைத்து. கண்ணனெனும் பெயருடையாள் என்னை கட்டி நிறைவானெனும் தன் கையில் அணைத்து. மண்ணெனும் தன் மடியில் வைத்தே, மண்ணெனும் தன் மடியில் வைத்தே. பல மாயமுறும் கதை சொல்லி மனங்கடிப்பாள். மண்ணெனும் தன் மடியில் வைத்தே. பல மாயமுறும் கதை சொல்லி மனங்கடிப்பாள். இன்பமெனச் சில கதைகள் எனக்கேற்றமென்றும் வெற்றி என்றும் சில கதைகள். இன்பமெனச் சில கதைகள் எனக்கேற்றமென்றும் வெற்றி என்றும் சில கதைகள். துன்பமெனச் சில கதைகள் கெட்ட தோல்வி என்றும் வீழ்ச்சி என்றும் சில கதைகள். துன்பமெனச் சில கதைகள் கெட்ட தோல்வி என்றும் வீழ்ச்சி என்றும் சில கதைகள். என் பருவம் என்றன் விருப்பம் எனும் இவற்றினுக்கிணங்க என் உள்ளம் அறிந்தே. என் பருவம் என்றன் விருப்பம் எனும் இவற்றினுக்கிணங்க என் உள்ளம் அறிந்தே. அன்புடவள் சொல்லி வருவாள், அன்புடவள் சொல்லி வருவாள்.
அதில் அற்புதம் உண்டாய் பரவசமடைவேன். அன்புடவள் சொல்லி வருவாள். அதில் அற்புதம் உண்டாய் பரவசமடைவேன். தின்றிட பண்டங்களும் செவித்தே விட்டர கேட்க நற்பாட்டுகளும். தின்றிட பண்டங்களும் செவித்தே விட்டர கேட்க நற்பாட்டுகளும். ஒன்றுற பழகுதற்கே அறிவுடையமை தோழரும் அவள் கொடுத்தாள். ஒன்றுற பழகுதற்கே அறிவுடையமை தோழரும் அவள் கொடுத்தாள். கொன்றிடும் என இனிதாய் இன்பக் கொடு நெருப்பாய் அனர்சுவையமுதாய். கொன்றிடும் என இனிதாய் இன்பக் கொடு நெருப்பாய் அனல் சுவையமுதாய். நன்றியல் காதலுக்கே இந்த நாரியல் தம்மை என்னை சூழ வைத்தாள். நன்றியல் காதலுக்கே இந்த நாரியல் தம்மை என்னை சூழ வைத்தாள். வேண்டிய கொடுத்திடுவான் அவை விரும்பும் முன் கொடுத்திட விரைந்திடுவாள். வேண்டிய கொடுத்திடுவாள் அவை விரும்பும் முன் கொடுத்திட விரைந்திடுவாள். ஆண்டருள் புரிந்திடுவாள். அண்ணன் அருச்சுனன் போல் என்னை ஆக்கிடுவாள். ஆண்டருள் புரிந்திடுவாள். அண்ணன் அருச்சுனன் போல் என்னை ஆக்கிடுவாள். யாண்டும் எக்காலத்திலும் அவள் இன்னருள் பாடு நற்றொழில் புரிவேன். யாண்டும் எக்காலத்திலும் அவள் இன்னருள் பாடும் நற்றொழில் புரிவேன். நீண்டதோர் புகழ் வாழ்வும் நீண்டதோர் புகழ் வாழ்வும் பல நிகரரு பெருமையும் அவள் கொடுப்பாள். நீண்டதோர் புகழ் வாழ்வும் பிற நிகரரு பெருமையும் அவள் கொடுப்பாள். ரொம்ப சிரமம் இந்த பாடலுக்கு ஒரு மெட்டை அமைக்கிறதுங்கிறது. இந்த கவிதையை நம்ம பரவாயில்ல படித்து பார்த்தா தான், ஆழமாக படித்து பார்த்தா தான் அது புரியும். அது நொண்டி சிந்தில் பாடினா போதாது, இப்படி ஒரு மெட்டில் பாடும்போது அதுக்கு ஒரு ஏற்றம் கிடைக்கிறது. அதில் உள்ளே இருக்கக்கூடிய ஆழம் வெளிப்படும். வார்த்தைகள்லாம் அருமையான வார்த்தைகள். இது பற்றி முத்தையா அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று நம்ம கேட்போம். வணக்கம். அதாவது ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறான் என்பதற்கு காரணம் அல்லது அளவுகோல் அவன் எவ்வளவு தீவிரமான உணர்வு நிலையில் இருக்கிறான் என்று சொல்வார். எந்த ஒன்றில் ஈடுபட்டாலும் உயிர்ப்போடு ஈடுபடுவது, அதுதான் உயிருக்கு அடையாளம். அப்போ அன்னை அளிக்கக்கூடிய திருமுலைப்பால் இருக்கிறதே, அது திருமுறை பிரயோகம். திருமுலைப்பால் அப்படிங்கிறது உயிர் எனும் முலையினில் உணர்வு எனும் பால். இந்த உயிர் இருக்கிறதே அதுதான் கண்ணன் என்ற தாயினுடைய திருமுலை. அதில் அவள் நமக்கு எதை ஊட்டுகிறாள் என்றால் உணர்வை ஊட்டுகிறாள். எதுவுமே உணர்வு வயப்பட்ட நிலையில் இருக்கிற போதுதான் ஒரு கவிஞன் செயல்படுவான், ஒரு இசைக்கலைஞன் பாடுவான், ஒரு நாட்டிய கலைஞர் ஆடுவார். சில பேர் உணர்ச்சியே இல்லாமல் தங்கள் திறமையை வெளிப்படுத்துவார்கள். அதுக்கு எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவோம், என்னடா செத்தவங்க கையில் வெத்தலை கொடுத்த மாதிரி இருக்கேம்பாங்க. கொஞ்சம் கடுமையான பழமொழி தான்.
ஆனாலும் அந்த உயிர்ப்புத்தன்மை இல்லாத இடத்தில் அப்படி ஒரு வெளிப்பாடு உண்டு. அதில் இன்னொரு அழகான இடம், அதை ஐயா அவர்கள் ரொம்ப அழகாக பாடினார்கள். என்ன பண்ணுறாவ, இந்த காதல்னா என்னன்னு ஒரு புதிய விளக்கத்தை பாரதி கொடுக்குறான். அது அவன் சொல்கிற விளக்கம் ரொம்ப புதுசாக இருக்குது. ரொம்ப இனிமையானதான் காதல். எப்படின்னா, கொன்றிடும் என இனிதாய். இனிதாய் கொன்றிடும். ஒருத்தன் உயிரை எடுக்கிற அளவுக்கு இனிமையானதான். கொடு நெருப்பு அப்படின்னா அனல் சுவை அமுதுங்கிறார். அமுதம் சுவையானது. என்ன அமுதம்? அனல். அனலாகிய அமுதத்தை விழுங்குவது போன்றது. அதிலும் ஒரு சுகம் இருக்கத்தான் செய்கிறது. அதற்காக இந்த பெண்களை படைத்தாராம். நன்றிகள் காதலுக்கே இந்த நாரியர் தன்னை படைத்தாள். அதான் கண்ணதாசன் வந்து கண்ணனை பற்றி பாடுறப்ப சொன்னார், அவருக்கு ஏன் காதல் வந்துச்சுன்னா அவர் விருப்பம் இல்லையா, மாதர் மேல் நீ வைத்த ஆசையால் நான் கூட மாதரை பாடுகின்றேன். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பிடிக்குமேன்னு அவருக்கு பிடிச்சிருக்கு. அவர் தியாக உணர்வு. அதே மாதிரி பாரதி தன்னுடைய உள்ளத்தை ஸ்திதி நிலையிலே வைத்தவன், சமநிலையில் வைத்தவன், ஸ்திதப்பிரஜன். உலக வாழ்க்கையினுடைய துயரங்கள் இன்பங்கள் அவற்றை கடந்து வந்தாலும் அவற்றால் தொடப்படாத தன்மையில் இருந்தவன் மகாகவி. அதனால்தான் ரொம்ப வயசில் பெரியவங்கன்னு சொல்கிறாங்க, அவங்க செய்கிற பொய்மையான வேலைகள் சின்ன வயசில் இருக்க அவன் படுற கவலை படாத கவலை. இப்போ இன்றைக்கி ஒரு 30 வயசு பையனை பார்த்து ஏன்டா இன்னும் கல்யாணம் பண்ணுறேன்னா நான் செட்டில் ஆகிட்டு தான் பண்ணுங்க. என்னைக்கு செட்டில் ஆகி அப்படின்னா பாதி பேர் இந்த உலகத்தில் கல்யாணமே ஆகாது. அது அவனுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா கல்யாணம் ஆகிட்டாலே அவனுக்கு பாதி செட்டிலான மாதிரி ஆயிடுவான். அந்த ஒரு சமாளிப்புலேயே ஆயிடுவான். அப்போ பாரதி என்ன சொல்லுகிறான், இதையெல்லாம் எதற்குன்னா, பாரதி சொல்கிறான் அவனுக்கு நேரம் போதாத போது, பொழுது போகாத போது இதெல்லாம் பார்த்து அவன் வேடிக்கையாக பார்க்கறதுக்காக பராசக்தி ஆகிய கண்ணன் இதை படைத்தாரான். மீத்திடும் பொழுதினிலே நான் வேடிக்கை உறக்கண்டு நகைப்பதற்கே மூத்தவர் பொய் நடையும் இளம் மூடர்தம் கவலையும் அவள் புனைந்தாள். அப்போ இந்த உலகத்தை ஒரு நாடக மேடையாக விளையாட்டு கூடமாக பார்க்கக்கூடிய இயல்பு பாரதியிடம் இருந்தது. நான் ஒன்றை சொல்லுகிறேன். எப்போவுமே இப்போ ராஜ்குமார் பாரதி அவர்கள் பாடுகிறார் என்றால் அந்த பாட்டை அவர் உணர்ந்து திளைத்து பாடுகிற போதுதான் அந்த உணர்வை நம்பால் கடத்த முடிகிறது. இப்போ கண்ணனாகிய தாய் பாரதி என்கிற குழந்தையை மடியிலே வைத்து கொண்டு கதை சொல்லுகிற போது அந்த மாயமுறும் கதை சொல்லி மனம் கழிப்பாள். முதல்ல அவள் மகிழ்ச்சி அடைவாள். அவள் மகிழ்ச்சியாக கதை சொல்லுகிற போதுதான் அன்போடு அவள் சொல்லி வரும்போது அதில் அற்புதம் 1000 இருக்கிறது என்று கேட்பவனுக்கு முடிவுக்கு வருகிறான். ஒரு கலையை நிகழ்த்துபவன் அந்த கலையை முதலில் தான் அனுபவிக்க வேண்டும் என்கிற உண்மையை மகாகவி பாரதி இந்த அருமையான பாடலிலே சொல்லுகிறார். அருமையோ அருமை. உயிரெனும் முலையினில் உணர்வெனும் பால். இந்த உணர்வுக்கு முத்தையா கொடுத்த இந்த விளக்கம் தான் இந்த கவிதையினுடைய முத்திரையே. பாரதியார் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் பொழுது அந்த கான்ஷியஸ்னஸ்ங்கிற வார்த்தையை ஹைலைட் பண்ணி அதை மென்ஷன் பண்ணுறார் அவர். என்னது கான்ஷியஸ்னஸ்னா? இப்போ எனக்கு கெல்லினா வலிக்குதுங்கிறது அதுதானா கான்ஷியஸ்னஸ்? பாரதியார் சொல்கிற உணர்வு அதுதானா? இல்லை. கோமாவில் இருக்காங்க, பார்த்துருக்கோம் பேஷண்ட்ஸ். உயிர் இருக்கிறது, உணர்வு இல்லை, அது ஒன்று. அப்புறம் சில பேருக்கு வந்து இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் இவங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். உயிர் இருக்கிறது, உணர்வு இருக்கிறது, ஆனால் என்ன உணர்வுன்னு தெரியல. ஒரு கிராமஃபோன் வந்து சுழலும் போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல சிக்கி கொண்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த குழந்தைகளுடைய பலருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் அவங்களுடைய கான்ஷியஸ்னஸ் சிக்கி கொண்டு இருக்கிறது. அதை தாண்டி வரல. அந்த உடம்புக்கு 40 வயசு 50 வயசு ஆனாலும் ஏதோ 6 வயசுலேயே எங்கேயோ நடந்த ஒரு சம்பவத்தில் அந்த கான்ஷியஸ்னஸ் சிக்கி கிடக்கிறது. அந்த உணர்வையும் முத்தையா சொல்லலை. இப்போ கான்ஷியஸ்னஸ் என்பதற்கு பாரதியார் என்ன அங்கே பொருள் சொல்லுகிறார் என்றால், நம்ம சித்தம் சொல்லுவோம், மனம் புத்தி சித்தம். நான் பாடும் பொழுது இப்போது ராஜ்குமார் வச்சுட்டு சொல்கிறது தான் நல்லா இருக்கும். எனக்கு அவ்வளோ பரவசமாக இருந்தது இந்த மெட்டில் அவர் பாடும் பொழுது. ஏன்னா அவர் வந்து புத்தியிலிருந்து பாடவில்லை, சித்தத்திலிருந்து பாடினார். அதனால் அதுதாங்க உணர்வு.
அதுதான் பாரதி சொல்கிற கான்ஷியஸ்னஸ். அதே மாதிரி எங்கள் அம்மா எப்படி பல இடங்களில் அவன் அம்மாவை பற்றி சொல்லுவான், பேயவள் கான் எங்கள் அன்னைம்பான். எனக்கு தெரிஞ்சு எவனும் அம்மாவை வந்து பெருமையாக பேய் தெரியுமா எங்கள் அம்மா அப்படின்னு யாரும் சொல்லி அறிமுகப்படுத்தினதா தெரியல. அது ஒரு இடத்துல சொல்லுவான். இங்கே வந்து அவளுக்கு வானம் கைகள், இந்த பூமி தான் அவளுடைய மடிங்கிறான். எங்கும் பரவி இருக்கும், எந்த நேரத்து வேண்டுமானாலும் என்னை வாரி அணைத்து என்னை தேற்றும். அதனால் அது வானம் கைகள். நான் எப்படி இருந்தாலும் என்ன துன்பத்தில் இருந்தாலும் என்னை அது தாங்கும். அதனால் அவளுடைய மடி தான் பூமி என்று கட்டி நிறைவான் எனும் தன் கையில் அணைத்து மண் எனும் தன் மடியில் வைத்து என்று அவ்வளோ அழகாக பாடியிருக்கான். அம்மா கதைகள் சொல்லணும், அப்படி சொல்லி ஊட்டினா தான் நல்லாயிருக்கு. செல்ஃபோனை கொடுத்துட்டு இல்லை டேப்பை கொடுத்துட்டு சாப்பிட சொல்லிடுறோம். அப்படி முன்னாடி வேற காலமாக இருந்தது, கதைகள் சொல்லுவாங்க. என்ன கதைகள்லாம் சொன்னாலாம்? பராசக்தியாகிய கண்ணன் இன்பம் துன்பம் ஏற்றம் வெற்றி தோல்வி வீழ்ச்சி அப்படின்னு 6 கதைகள் சொல்கிறான் பாரதி. அங்கே அவ்வளவு கதைகள் சொல்லி சோறு ஊட்டுகிறாள் அப்படின்ட்டு. நிறைய பொம்மைகள் விளையாட கொடுப்பாளாம், அப்போ தான் சௌரியமாக இருக்கும் அப்படின்ட்டு. என்னெல்லாம் பொம்மைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அடே அப்பா ஏகப்பட்டது ஒரு லிஸ்ட் இருக்குது. சந்திரன்னு ஒரு பொம்மையா, சூரியன்னு ஒரு பொம்மையா, நம்ம ஆள் விளையாடுறதுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்புறம் மேகம் எப்படி இருக்கு? மந்தை மந்தையாய் மேகம். இப்படி ஒரு சொற்றொடரை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடுன்னு சொன்னவனாச்சு. புதர் தான் மண்டி கிடக்கும், புகழா மண்டி கிடக்கும். ஆனால் அவனுடைய பிரயோகத்தில் அதுக்கே ஒரு அழகு வருது. அது மாதிரி மந்தை மந்தையாய் மேகம், அது என்னென்னவோ வடிவங்கள் எல்லாம் எடுத்துக்கணும். அப்புறம் விண்மீன்கள் எவ்வளோ சிரமப்பட்டு பார்க்குறான், அது எவ்வளோ தான் இருக்குது இதுன்னு எண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு முடியவே இல்லை, எண்ண முடியலையா அது. அப்புறம் எதுவுமே பேசாதான், நகரவே இருந்த இடத்த விட்டு நகராதான், ஆனால் என்னோடு விளையாட வரும். அது என்ன? மலைகள். கணக்கற்ற, அதான் ஒன்று எண்ணிக்கை இல்லாத விண்மீன்கள், இன்னொன்று இருந்து நகராது அசையாது பேசாது ஆனால் என்னோடு விளையாட வரும் மலை. எப்படி சொல்கிறாங்க? அப்புறம் நதிகள், எத்தனையோ நதிகள், சோலைகள், மரங்கள், கனிகள், இதுக்கெல்லாம் மேலே ஒரு முத்தாய்ப்பா எங்கள் அம்மா பேரை எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு பொம்மை. அது என்னன்னா கடல். அது என்ன பேரா? ஓம்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் இந்த கடல்ங்கிற பொம்மை. என்ன ஒரு கற்பனை பாருங்க, என்ன ஒரு லாஃப்டி தாட். இப்படியெல்லாம் தமிழ் கவிதையில் பார்த்துருக்கோம் மாசம். அப்புறம் பண்டங்கள், அதாவது இந்த கான்ட்ராஸ்ட்டை சேர்க்கறது தான், கான்ட்ராஸ்ட் இல்லை, காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர்மாங்க. தின்றிட பண்டங்களும் செவி தெவிட்டற கேட்க நற்பாட்டுக்களும் 2 இருக்கணுமா? நல்லா அது நல்ல ராமசாமி ஐயா இங்கே செய்கிறாருங்க. வாசலில் வயிறார சாப்பாடு போட்டுட்டு உட்காந்து வந்து கேளுடா பாட்டாங்கிறார். அப்போ சௌரியமாக கேட்க முடியுது. தின்றிட பண்டங்களும். சுப்பு இங்கே வாப்பா, முன்னாடி வா. யாராவது சுப்பு இங்கே கூட்டிட்டு வாங்க, இங்கே உட்கார வைங்க, பாதுகாப்பாக கூட்டிட்டு வாங்க. தெவிட்டற கேட்க நற்பாட்டுக்களும். அப்புறம் ஒன்றாய் பழகுதற்கே யாரு வேணுமா? அறிவுடைய மெய்த்தோழரும் அவள் கொடுத்தாள். அப்புறம் நமக்கு முத்தையா எடுத்து சொன்னேன், இங்கே வாப்பா, இங்கே வா, இங்கே உட்காரு, ஃப்ரண்ட்டில் உட்காரு. இல்லை, நீங்கள் அறிவுடை மெய்த்தோழர்னதுமே சுப்பு வந்துட்டார் வாங்க. என்னுடைய உற்ற நண்பர்களில் ஒருவர் சுப்பு. 1977 எங்களுடைய வாழ்க்கை பாதை ஒன்றாகவே இருக்கிறது. வா சுப்பு, வணக்கம். இப்படி எவ்வளோ. அப்புறம் அந்த நாரியர் தம்மை என்னை சூழ வைத்தாள் என்று ரொம்ப அழகாக இதை சொல்கிறார். என்னெல்லாம் இருக்குது, இன்னும் பல தோழர்கள் இருக்காங்க. பறவைகள், அப்புறம் விலங்குகள், ஊர்வனங்கள், அப்புறம் அரைகடல் முழுக்க இருக்கக்கூடிய சுறா வகைகள், மீன் வகைகள். சுப்பு ஒரு காலத்தில் மீன் வியாபாரம் நிறைய பண்ணியிருக்கிறார். அவர் வரும்பொழுது வருது பாருங்க, சுறவுகள் மீன் வகைகள் என்று தோழர்கள் பலரும் இங்கென கழித்தாள் அப்படிங்கிறான் பராசக்தி. எவ்வளவு இன்பம் கொடுத்தா தெரியுமா பராசக்திங்கிறான். நம்ம பாரதியார் பட்டப்பாடு நமக்கு தெரியும், ஆனால் எப்போ பார்த்தாலும் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் மாதிரி எவ்வளோ நிறைவுற இன்பம் வைத்தாள். அதை நினைக்கவும் முழுதிலும் கூடுவதில்லை. நினைச்சு பார்க்க முடியாது, அவ்வளோ இன்பம் கொடுத்துருக்காள். இந்த மனநிலை நமக்கு வாய்க்க வேண்டும். அப்புறம் சாத்திரங்களை தொட்டு காட்டினார் பாருங்க. ஒன்றும் இல்லை, பாரதியார் சாத்திரங்கள் எல்லாம் பழிச்சார், வேதம் பொய் என்றார். அது ஒரு அப்படி இல்லை, அது அப்படி இல்லை. சாத்திரங்களை காட்டிலும் ஞானமே உயர்ந்ததுங்கிற சொல்கிறோம்.
ரமண மகர்ஷியருடைய சந்நிதியில் பண்டிதர்கள் வந்து தர்க்கம் பண்ணுறாங்க. அவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறாங்கிறத மறந்து போய் எந்த கட்சி கரெக்டுன்ட்டு அவங்க அத்வைதம் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்க. இவர் பேசாமல் இருக்கார், அமைதியாக இருக்கார். அப்புறம் திடீர்னு அவங்களுக்கு உணர்வு வந்துடுது, அடடா இவர் இருக்கார் இங்கே, நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டே போயிட்டோமேன்ட்டு, பகவான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னார். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அம்மாடி இதையும் நான் படிக்கலப்பான்னார். இதெல்லாம் நான் படிக்கலப்பான்னு. அதுதான் இந்த சாத்திரங்களை சாடுவதுங்கிறது. அதுதான் இந்த மத கொலைகளும் அரசர்தம் கூத்துக்களும் அது சேர்த்து படிக்கணும். மூத்தவர் பொய் நடையும் சொன்னார் பாருங்க, மூடர்தம் கவலையும் அவள் புனைந்தாள். வேண்டுதான் கொடுப்பா, கேட்கறதுக்கு முன்னாலேயே கொடுப்பா. அம்மா அப்படி தானே, தாயினும் சாலப்பறிந்து தானே, அந்த மாதிரி தானே சொல்கிறோம். அப்படி எல்லாத்தையும் வாரி வாரி வழங்குகின்ற, அவனை எப்போதும் ஆதரிக்கின்ற ஒரு தாயாகத்தான் கண்ணனை பாரதி காண்கிறான். அதில் வேண்டிய கொடுத்துடுவாள் அப்படிங்கிறது நாம் வேண்டியதல்ல, நமக்கு வேண்டியது. அதான் குழந்தைக்கு மிட்டாய் தான் வேணும், ஆனால் அந்த நேரத்தில் என்ன தரணும் அவளுக்கு தெரியும். அதான் நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள் சொன்னார்கள், வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி வேண்டுவான் வேண்டுவதே ஈவான் கண்டாய் அப்படின்னா. அருமையான விளக்கம் இது பாருங்க. வேண்டிய கொடுத்துடுவாள்ங்கிறதுக்கு முத்தையா சொன்ன விளக்கம் இன்னும் எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. நமக்கு வேண்டியதுன்னு கிடையாது, நம்ம ஆசைப்பட்டது வேற, எது தேவையோ உண்மையான தேவையோ அதை மட்டும் அவள் தீர்க்கிறாள் என்று அழகாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். அடுத்து என்னமோ அது இல்லை, ஆக்சுவலாக மாறிடுச்சு பாட்டு. அடுத்து கண்ணன் என் காதலன், அதில் வந்து தூண்டிற்புழுவினை போல் அப்படிங்கிற பாடல். அதில் அந்த பாடலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இங்கே அதை பாட செல்வி கிரிதரன் ஹரிணி, சரியா, ஜி ஹரிணி அவர்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். ஹரிணிஜி வாங்க. என் பேர் ஹரிணி. நான் தமிழிசை கல்லூரியில் பிஏ செகண்ட் இயர் ஓக்கல் படிக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் கண்ணன் காதலன்ற தொகுப்பிலேருந்து தூண்டிற் புழுவினை போலுன்ற பாட்டை பாட வந்திருக்கேன். தூண்டிற் புழுவினை போல் வெளியே சுடர் விளக்கினை போல், தூண்டிற் புழுவினை போல் வெளியே சுடர் விளக்கினை போல், நீண்ட பொழுதாக எனது நெஞ்சம் துடித்ததடி, நீண்ட பொழுதாக எனது நெஞ்சம் துடித்ததடி, கொண்ட கிளியினை போல் தனிமை கொண்டு மிகவும் நொந்தே, கொண்ட கிளியினை போல் தனிமை கொண்டு மிகவும் நொந்தே, வேண்டும் பொருளையெல்லாம் மனது வெறுத்து விட்டதடி, வேண்டும் பொருளையெல்லாம் மனது வெறுத்து விட்டதடி, உணவு செல்லவில்லை சகியே உறக்கம் கொள்ளவில்லை, உணவு செல்லவில்லை சகியே உறக்கம் கொள்ளவில்லை, மனம் விரும்பவில்லை சகியே மலர் பிடிக்கவில்லை, மனம் விரும்பவில்லை சகியே மலர் பிடிக்கவில்லை, குணமோருதியில்லை எதிலும் குழப்பம் வந்ததாடி, குணமோருதியில்லை தப்பா நினைக்காது. குணமும் ருதி இல்லை கிடையாது, குணம் உறுதி இல்லை, அவ்வளோதானே. பிரிச்சு பாடிட்டோம்.
குணம் ஒருதில்லை எதிலும் குழப்பம் வந்ததடி கணமும் உள்ளதிலே சகி காண கிடைக்கவில்லை கணமும் உள்ளதிலே சகியே காண கிடைக்கதில்லை என்னும் பொழுதெல்லாம் அவன் கையிட்ட இடத்தினிலே என்னும் பொழுதெல்லாம் அவன் கையிட்ட இடத்தினிலே தன்னென்றறிந்ததடி புதிதோ சாந்தி பிறந்ததடி தன்னென்றறிந்ததடி புதிதோ சாந்தி பிறந்ததடி எண்ணி எண்ணி பார்த்தேன் அவன்தான் யாரென சிந்தை செய்தேன் எண்ணி எண்ணி பார்த்தேன் அவன்தான் யாரென சிந்தை செய்தேன் கண்ணன் திருவுருவம் மங்கண்ணே கண்ணின் முன் நின்றதடி கண்ணன் திருவுருவம் மங்கண்ணே கண்ணின் முன் நின்றதடி. நன்றி. நன்றிம்மா. நல்ல இனிமையான குரல், நல்லா பாடி பழகுங்க. சொல்லு உச்சரிப்பு இன்னும் கவனமாக இருங்க. போல் அப்படின்னும்போது போல் வரக்கூடாது. அது மலையாளமான்னு கேட்பாங்க அப்புறம். அது சரியாக வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ஒரு குறிப்பு சொல்கிறேன். இந்த நீங்கள் நெட்டிலேருந்து பாரதியார் லிரிக்ஸ் இறக்கும்போது நிறைய பிழைகள் இருக்குது. தயவுசெய்து சீனி விஸ்வநாதன் ஐயா தொகுத்திருக்கிற நீங்கள் எல்லாத்தையும் எடுக்க வேணாம். கால வரிசைப்படுத்தப்பட்ட பாரதி பாடல்கள், கவிதைகள் இருக்குது, அந்த ஒரு தொகுதி வாங்கிக்கோங்க. கற்பகம் புத்தகாலயம் வெளியிட்டிருக்கிற பத்மதேவன் அவர்களுடைய எளிய உரையுடன் கூடிய கவிதை தொகுதியை வாங்கிக்கோங்க. அப்போது உங்களுக்கு இந்த சின்ன தவறு எதுவும் வராது. நீங்கள் சுகமேன்ற சொல்லு விட்டுட்டீங்க. கணமும் இல்லை, கணமும் உள்ளத்திலே சுகமே காண கிடைத்ததில்லை, சகியே இல்லை அங்கே. அது உங்கள் தவறு இல்லை. நெட்டில் பார்த்துருப்பீங்க, நெட்டில் பார்த்தா இது மாதிரி நெட்டில் மாட்டிப்பீங்க. இந்த புத்தகம் ரெண்டும் நான் உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன், எடுத்து சொல்கிறேன். அது பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது. நான் இன்றைக்கும் இது டவுன்லோட் பண்ணி வச்சாலும் 2 புத்தகத்தையும் கையில் வச்சுக்குவேன். சீனி விஸ்வநாதன் ஐயா புத்தகம் ஒரு வாட்டி அதை பார்த்து, அப்புறம் இதையும் ஒரு வாட்டி பார்த்துக்குவேன். ஏதாவது சொல்லுக்கு பொருள் வேணுன்னா நம்ம அதுலேருந்து எடுத்துக்கலாம். அதுக்கு தான் சிறப்பாக இருந்தது. மேலும் மேலும் பாடிக்கிட்டே இருக்கு. ஆனால் இதில் கவிதையில் குறிப்பு போட்டிருக்க செஞ்சுருட்டியும் திஸ்ர ஏக்கத்தாளம். வாங்க, செஞ்சுருட்டி ராகம் திஸ்ர ஏக்கத்தாளம். அது எப்படி வரும்னு காமிச்சிட்டு அப்புறமா நீங்கள் உங்கள் மெட்டுக்கு போங்க. ஏன்னா அதை எளிமையாக எல்லோரும் பாடணும் அப்படிங்கிறத முதல் நோக்கம். அதில் இந்த செஞ்சுருட்டிங்கிறது இந்த அந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். தூண்டிற்புழுவினை போல் வெளியே சுடர் விளக்கினை போல், தூண்டிற்புழுவினை போல் வெளியே சுடர் விளக்கினை போல், நீண்ட பொழுதாக எனது நெஞ்சம் துடித்ததடி, நீண்ட பொழுதாக எனது நெஞ்சம் துடித்ததடி, கூண்டு கிளியினை போல் தனிமை கொண்டு மிகவும் நொந்தேன், கூண்டு கிளியினை போல் தனிமை கொண்டு மிகவும் நொந்தே, வேண்டும் பொருளை எல்லாம் மனது வெறுத்து விட்டதடி, வேண்டும் பொருளை எல்லாம் மனது வெறுத்து விட்டதடி, தூண்டிற்புழுவினை. அப்படி ஒரு பாவம்.
நான் வந்து ஒரு டான்ஸ் வேலைக்காக இந்த பாட்டை யூஸ் பண்ணேன். சரி. ஏன்னா ரொம்ப அதில் அந்த காதல் தாபத்தில் வருந்தும் ஒருத்தி தன் வேதனையையும் பின்னர் ஒரு நாள் கண்ணன் அவள் கனவிலே கண்டபின் அந்த வேதனையை தீர்ந்ததையும் அப்படிங்கிறதுனால தூண்டில் புழுவினை போல் வெளியே சுடர் விளக்கினை போல் தூண்டிற் புழுவினை போல் வெளியே சுடர் விளக்கினை போல் நீண்ட பொழுதாக எனது நெஞ்சம் துடித்ததடி நீண்ட பொழுதாக எனது நெஞ்சம் துடித்ததடி கூண்டு கிளியினை போல் தனிமை கொண்டு மிகவும் நொந்தேன் கூண்டு கிளியினை போல் தனிமை கொண்டு மிகவும் நொந்தேன் வேண்டும் பொருளையெல்லாம் மனது வெறுத்து விட்டதடி வேண்டும் பொருளையெல்லாம் மனது வெறுத்து விட்டதடி உணவு செல்லவில்லை சகியே உறக்கம் கொள்ளவில்லை உணவு செல்லவில்லை சகியே உறக்கம் கொள்ளவில்லை மனம் விரும்பவில்லை சகியே மலர் பிடிக்கவில்லை மனம் விரும்பவில்லை சகியே மலர் பிடிக்கவில்லை குணம் உறுதியில்லை எதிலும் குழப்பம் வந்ததடி குணம் உறுதியில்லை எதிலும் குழப்பம் வந்ததடி கணமும் உள்ளத்திலே சுகமே காண கிடைத்ததில்லை கணமும் உள்ளத்திலே சுகமே காண கிடைத்ததில்லை கனவு கண்டதில்லே ஒரு நாள் கண்ணுக்கு தோன்றாமல் கனவு கண்டதில்லே ஒரு நாள் கண்ணுக்கு தோன்றாமல் இனம் விளங்கவில்லை எவனோ என் நகம் தொட்டு விட்டான் இனம் விளங்கவில்லை எவனோ என் நகம் தொட்டு விட்டான் வினவ கண் விழித்தேன் சகியே மேனி மறைந்து விட்டான் மனதில் மட்டிலுமே புதிதோர் மகிழ்ச்சி கண்டதடி எண்ணும் பொழுதிலெல்லாம் அவன் கையிட்ட இடத்தினிலே மகிழ்ச்சி எண்ணும் பொழுதிலெல்லாம் அவன் கையிட்ட இடத்தினிலே தன்னென்றிருந்ததடி புதிதோர் சாந்தி பிறந்ததடி தன்னென்றிருந்ததடி புதிதோர் சாந்தி பிறந்ததடி
எண்ணி எண்ணி பார்த்தேன் அவன்தான் யாரென சிந்தை செய்தேன். எண்ணி எண்ணி பார்த்தேன் அவன்தான் யாரென சிந்தை செய்தேன். கண்ணன் திருவுருவம் கண்ணன் திருவுருவம் அங்கனே கண்ணின் முன் நின்றதடி. கண்ணன் திருவுருவம் அங்கனே கண்ணின் முன் நின்றதடி. கண்ணின் முன் நின்றதடி திருவுருவம் கண்ணின் முன் நின்றதடி. கண்ணன் திருவுருவம் அங்கனே கண்ணின் முன் நின்றதடி. அருமையா நாங்கள் பாரதிய வித்யா பவனில் இது ஒரு டான்ஸாக பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி பார்த்த மாதிரி இருக்கு. சொல்லுங்க முத்தையா. இதில் 2 முக்கியமான விஷயங்கள் இந்த பாட்டில். ஒன்று, அந்த பிரிவு துயரத்தில் வருந்துகிற பெண் இருக்கிறாளே, அவள் பேரழகி. அவள் அழகை பற்றி அவளுக்கே ஒரு சந்தோஷமான எண்ணம் உண்டு. அவள் வெளியில் ஏற்றி வைத்த விளக்கு போல் இருக்கிறாளாம், ஆனால் உள்ளுக்குள்ள தூண்டில் புழு மாதிரி தவிக்கிறாளாம். தூண்டில் புழுவினை போல் வெளியே சுடர் விளக்கினை போல். பொண்ணு விளக்கு மாதிரி இருக்கான்னு சொன்னால் உள்ள அந்த சுடர் வெளியில் அடி துடிக்குது, ஆனால் உள்ளுக்குள்ள தூண்டில் புழு மாதிரி துடிக்கிறான். இன்னொன்று, எக்ஸ்டர்னல் அறிகுறிகள் சிலது அவளுக்கு வருது. பாலும் கசந்ததடி சகிய படுக்கை நொந்ததடி 4 வைத்தியனும் இனி நம்புவதற்கில்லை என்றான். என்னைக்குமே ஒரே டாக்டரை பார்க்கணும், அதுக்கு தான். கொஞ்சம் அலோபதி, கொஞ்சம் ஹோமியோபதி, கொஞ்சம் வெங்கடாஜலபதினு இருக்கு, கைலாசபதி தான். அப்போ 4 வைத்தியனும் நம்புவதற்கில்லை என்றான். பாலத்து ஜோசியனும் கிரகம் படுத்துதென்று விட்டான். இவங்க எல்லாம் வெளிப்புற குறியை பார்த்து இவளை கைவிடுறாங்க. ஆனால் அவளுக்கு என்ன தெரியுது? 4 வைத்தியனும் சொல்லாத மருந்து கண்ணன் என்ற மருந்து. எந்த ஜாதக கோளாறுக்கும் இருக்கக்கூடிய பரிகாரம் கண்ணன். இதில் ரொம்ப முக்கியமான விஷயமா இந்த பாட்டில் பாரதி வைப்பது, ஒரு சராசரி மானிட காதலுக்கும் கண்ணன் என்கிற தெய்வீகத்தில் லயிப்பதற்கும் இருக்கிற வேறுபாட்டை ரொம்ப சூட்சுமமாக காட்டுகிறார். யாருன்னே தெரியல, ஆனால் இவள் மனம் மயங்குகிறது, அவனை தேடுகிறது. எப்பவுமே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான காதல்னா முதல்ல அவன் உருவம் மனசில் பதியும், அந்த பிரிவு வாட்டம். இங்கே கண்ணனுடைய ப்ரெசன்ஸ் தான் இருக்கு. அந்த ப்ரெசன்ஸை தேடுகிறாய். இறைமையின் இருப்பை ஒரு ஆத்ம சாதகன் தேடும்போது அது வெவ்வேறு வடிவத்தில் அது இருப்பதால், உருவம் இல்லாமல் இருப்பதால், அருவுருவமாக இருப்பதால், உருவமாக இருப்பதால், எல்லாமாகவும் இருப்பதால் அதை தேடிக்கொண்டு ஒரு உயிர் தவிக்கிறது. அந்த தேடலுக்கு முடிவாய் ஸ்ரீகிருஷ்ண தரிசனம் நிகழ்கிறது என்பதை இந்த பாட்டு நமக்கு மிக தெளிவாக உணர்த்தும். அருமை அருமை. எப்படி இருக்கு பாருங்க. அவர் லாஸாக தான் ஞாபகம் வர்றாரு. அவர் பாஷை என்னமா வருது பார்த்தீங்களா அப்படிப்பார். அவர் தான் அவ்வளோ அழகார். கனவு கண்டதிலே ஒரு நாள் கண்ணுக்கு தோன்றாமல். அப்புறம் என்ன கண்ட? அவர் எப்படி எழுதுறார்? கனவு கண்டதிலே ஒரு நாள் கண்ணுக்கு தோன்றாமல். அதுதான் தி பிரசன்ஸ் இஸ் ஃபெல்ட், த ஃபார்ம் இஸ் நாட் சீன். அதுதான் அழகு. காதல்ங்கிறதே, பக்திங்கிறதே, இறைவன் மேலே நம்ம கொள்கின்ற உறவு என்பதே ஃபெய்த் இன் தி அன்னோன். ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயத்தில் நம்புறது வேற, கொஞ்சம் தெரிஞ்சும் ரொம்ப தெரியாமலும் இருக்கக்கூடிய இறைமை மீது நாம் கொள்ளக்கூடிய அன்புங்கிறது வேறு. அதனால தான் என்னுடைய குருநாதரை பற்றின புத்தகத்துக்கு நான் தி இன்டிமேட் அன்னோன் என்று பெயர் வைத்தேன். ஃபெய்த் இன் தி அன்னோன், அதுதான் பக்தி, அதுதான் இறை காதல் என்று நமக்கு சொல்ல தோன்றுகிறது. இந்த தூண்டிற்புழு பார்த்தீங்களா, அது ஒரு பக்கம், கூண்டு கிளி ஒரு பக்கம். ரெண்டு என்ன ஒரு பேரடாக்ஸ் மாதிரி எடுத்து வைக்கிறார் பாருங்க. கூண்டு கிளி உள்ளே தான் இருக்குது, சாப்பாடெலாம் கூட கிடைக்குது, சாப்பாடெலாம் போடுறாங்க, விசாரிக்கிறாங்க, பேசிட்டுலாம் போகிறாங்க. பறக்க முடியாது, வெளியில் போக முடியாது, அது தேவையில்லாமா? தூண்டிற்புழு எப்படியும் ஒரு மீன் சாகணும், அது மீன் அதை எடுத்துகிட்டு போகும், அது வரைக்கும் சாகாமல் செத்துக்கிட்டே இருக்கணும். முள்ளெல்லாம் குத்தி வச்சுருப்பான், அது செத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு தவிப்பு
இப்படி ஒரு துடிப்பு ரெண்டு சேர்ந்தது தான் அந்த பெண்ணினுடைய நிலை அப்படின்னு. கண்ணன் மீது காதல் வயப்பட்ட பெண். அந்த முன்னாடி பாட்டில் கொன்றிடும் மிக இனிதாய்ங்கிறல்ல, காதலை கொன்றிடும் மிக இனிதாய் அப்படின்றார். அந்த மாதிரி இருக்கு. பாயின் மிசை நானும் தனியே படுத்திருக்கையிலே, அப்போ எல்லாமே பிடிக்காம போயிடுது. வாயினில் வந்ததெல்லாம் சகியே வளர்த்து பேசிடுவீர், பக்கத்தில் இருக்கிறவங்களாம் தொந்தரவாகுது. அதில் எப்படி பாருங்க, தாயினை கண்டாலும் சகியே சலிப்பு வந்தது அப்படிங்கிறார். ஒரு பெண்ணுக்கு கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மா தான், அவங்க அம்மா தான். அது எத்தனை வயசானாலும் சரிதான். என் மனைவி வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, எங்களுக்கு ரெட்டை பசங்க, அம்மா இன்னும் எத்தனை நாள்மா இந்த பசங்களுக்கு நான் புத்தி சொல்கிறதும்மா, உனக்கு சொல்கிறதே நான் இன்னும் நிறுத்தலையே அடின்னுவாங்க அவங்க பதிலுக்கு. அப்படித்தான் இருக்கும் அது. ஆனால் அந்த தாயினை கண்டாலும் சலிப்பு வருதான், சலிச்சு போகுதுன்னா பாரு. நோயினை போல் அஞ்சினேன் சகியே உங்கள் உறவை எல்லாம். ஒரு கணம் வீட்டுக்கு போகிற, நீ இப்போ என்ன அவசரம்னு கேட்டவ, நீ ஏன் இங்கே இருக்கன்ற அப்போ தோழியை பார்த்து. அப்போ இது எல்லாருக்கும் அப்போ பாடுவாங்க. உணவு செல்லவில்லை சகியே, உறக்கம் கொள்ளவில்லை, மனம் விரும்பவில்லை சகியே, மலர் பிடிக்கவில்லை. பூ பிடிக்காமல் போகுமா பெண்ணுக்கு? அப்படியே குணம் உறுதி இல்லை, எதிலும் குழப்பம் வந்ததடி. இதெல்லாம் சரி. இந்த அப்புறம் கொஞ்சம் அப்படி காதல் வயப்பட்ட பெண்ணோ இல்லை கல்யாணத்துக்கு காத்திருக்கிற பொண்ணோ, நிச்சயமாக ஆச்சு, இன்னும் முகூர்த்தம் வரலன்னும் போது இந்த பாலும் கசந்ததடி பாடுவாங்க. எங்கள் வீட்டிலலாம் அதை பாடுவாங்க. அதில் வந்து எடுத்து சொன்னார், பாலத்து ஜோசியன். பாலம்னு ஒரு ஊர் இருக்குது எங்கள் ஊர் பக்கம், திருநெல்வேலி பக்கம். இந்த கப்பலோட்டிய தமிழனில் இந்த பாட்டை சில வரிகளை எடுத்து வச்சிருப்பார் ஜி ராமநாதன். 4 வைத்தியரும் இனிமேல் நம்புதற்கில்லை என்பார், பாலத்து ஜோசியனும் கிரகம் படுத்தும் என்று விட்டான் அப்படின்னு போட்டிருப்பார். இன்னைக்கு யார் வந்திருக்காங்க தெரியுமா? மெல்லிசை மன்னர் MSV உடைய திருமகனார் அங்கே வந்திருக்கிறார். அண்ணா ஒரு நிமிஷம் எழுந்து எல்லாரும். பிரகாஷ் அவர்கள் வந்திருக்கிறார். உங்கள் வருகை எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை அளிக்கிறது. அது அப்போ கனவு கண்டதிலே ஒரு நாள் கண்ணுக்கு தோன்றாமல் அந்த பிரசன்ஸ் மட்டும் இருக்கு. அது என்ன ஆகுது, மனதினில் மட்டிலுமே புதிதோர் மகிழ்ச்சி கண்டது அடி. அதுக்கு மட்டும் ஒரு மகிழ்ச்சி வருது, இந்த இனம் புரியாத தான். அதை பாருங்களேன், உச்சி குளிர்ந்தது அடி சகியே உடம்பு நேராச்சு, மச்சிலும் வீடும் அல்ல. மச்சில் எங்கள் ஊர் சொல்லு, மச்சில்னா மாடி. மச்சிலும் வீடுமெல்லாம் முன்னை போல் மனத்து கொத்ததடி. இப்போ நல்லா இருக்கான், பார்த்தா சகிக்காம இருந்துதான் இந்த மாடி இந்த வீடும். இப்போ மனத்து கொத்ததடி அப்படிங்கிறது. இச்சை பிறந்ததடி எதிலும் இன்பம் விளைந்ததடி. மாறிப்பானா எப்படி இருக்கும்? எதனால் ஆச்சு இதெல்லாம்? எவனோ என் நகம் தொட்டு விட்டான், யாரோ ஒருத்தன் என் மனசை தொட்டுட்டான் உள்ள போய் அப்படின்ட்டு. கண்ணன் திருவுருவம் அங்கே கண்ணின் முன் நின்றதடி. அதை நீங்க பாடி காட்டின விதம் அபாரம். கண்ணின் முன் நின்றதடிங்கிறது. அடுத்த பாட்டு பார்ப்போமா? கண்ணனின் காதலி பார்ப்போம். இது வந்து 4வது நினைக்கிறேன், கண்ணம்மா என் காதலியில் 4வது பாடல் நினைக்கிறேன். சுட்டும் விழி சுடர் தான். இதை பாடுவதற்காக செல்வி காவியா அவர்கள் வருகிறார்கள். இவங்கள நான் 2வது வாட்டி பார்க்குறேன்னா 3வது வாட்டி பார்க்குறேன்னா? 3வது வாட்டியா? அப்போனா 4வது வாட்டியும் பார்க்கணும். வாங்க, நல்லா பாடும். வணக்கம். சுட்டும் விழி சூடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ, சுட்டும் விழி சூடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ, வட்டக்கரிய விழி கண்ணம்மா வானக்கருமை கோலும், வட்டக்கரிய விழி கண்ணம்மா வானக்கருமை கோலும், பட்டு கருநீல பூடவை பதித்த நல்வைரம், நட்ட நடுநீ
நட்சத்திரங்களடி சுட்டும் விழி சூடல்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ சோலை மலரொளியோ உனது சுந்தர புன்னகைதான் சோலை மலரொளியோ உனது சுந்தர புன்னகைதான் நீலக்கடலையே உனது நெஞ்சிலலைகளடி நீலக்கடலையே உனது நெஞ்சிலலைகளடி கோலக்குயிலோசை உனது குரலினிமையடி கோலக்குயிலோசை உனது குரலினிமையடி வானை குமரியடி கண்ணம்மா மருவ காதல் கொண்டேன் வானை குமரியடி கண்ணம்மா மருவ காதல் கொண்டேன் மருவ காதல் கொண்டேன் சுட்டும் விழி சூடல்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ சாத்திரம் பேசுகிறாய் கண்ணம்மா சாத்திரமேது கடி சாத்திரம் பேசுகிறாய் கண்ணம்மா சாத்திரமேது கடி ஆத்திரம் கொண்டவர்க்கே கண்ணம்மா சாத்திரமுண்டோடி ஆத்திரம் கொண்டவர்க்கே கண்ணம்மா சாத்திரமுண்டோடி மூத்தவ சம்மதியில் வதுவை முறைகள் பின்பு செய்வோம் மூத்தவ சம்மதியில் மதுவை முறைகள் பின்பு செய்வோம் காத்திருப்பேனோடி இது பார் கன்னத்தில் முத்தம் ஒன்று காத்திருப்பேனோடி இது பார் கன்னத்தில் முத்தம் ஒன்று காத்திருப்பேனோடி இது பார் கன்னத்தில் முத்தம் ஒன்று சுட்டும் விழி சூடல்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ வட்டக்கரிய விழி கண்ணம்மா வான கருமை கோலோ பட்டு கருநீல புடவை பதித்தனல் வைரம் நட்ட நடுநசியில் தெரியும் நட்சத்திரங்களடி சுட்டும் விழி சூடல்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ நன்றி. Can give her some suggestions. காவியா, உனக்கு ஒரு சின்ன யோசனை. இந்த குரில் நெடில் அதை சரியா பார்த்துக்கணும். வட்ட வரக்கூடாது, வட்டக்கரிய விழிதான் அந்த மாதிரி. அது மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்க. அதுக்குள்ளே தாளம் அழகாக வரும். அவன் தாளத்தில் தான் நம்ம எழுதியிருக்கான், அவன் ஒரு மெட்டை போட்டு தான் எழுதியிருக்கான். அதனால் கரெக்டாக அதில் வந்து உட்கார். அது மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். தொண்டையை சரியாக வச்சுக்கோ. நல்லா இருக்கும் கூட இருக்கு. சுட்டும் சுட்டும் விழி சுடதான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ அப்படி ஒன்று பார்த்து கேட்டு படத்தில் வரும். இது மகாராஜபுரம் கூட இருக்கிற இந்த மகாராஜபுரம் அவரும் சந்தானம் சுட்டும் நீங்க
யார் என்ன பாடிந்தாலும் பேராண்டி என்ன பாடுறாரோ அதான் நினைக்க போகுது. சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ, சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ, வட்ட கரிய விழி கண்ணம்மா வான கருமை கொல்லோ, வட்ட கரிய விழி கண்ணம்மா வான கருமை கொல்லோ, பட்டு கருநீல புடவை பதித்த நல்வயிரம், பட்டு கருநீல புடவை பதித்த நல்வயிரம், நட்ட நடுநிசியில் தெரியும் நட்சத்திரங்களடி, நட்ட நடுநிசியில் தெரியும் நட்சத்திரங்களடி, சோலை மலரொளியோ உனது சுந்தர புன்னகைதான், சோலை மலரொளியோ உனது சுந்தர புன்னகைதான், நீல கடலையே உனது நெஞ்சில் அலைகளடி, நீல கடலையே உனது நெஞ்சில் அலைகளடி, கோல குயிலோசை உனது குரல் இனிமையடி, கோல குயிலோசை உனது குரல் இனிமையடி, வாலை குமரியடி கண்ணம்மா மறுவ காதல் கொண்டேன், வாலை குமரியடி கண்ணம்மா மறுவ காதல் கொண்டேன், சாத்திரம் பேசுகிறாய் கண்ணம்மா சாத்திரம் ஏதுக்கடி, சாத்திரம் பேசுகிறாய் கண்ணம்மா சாத்திரம் ஏதுக்கடி, ஆத்திரம் கொண்டவர்க்கே கண்ணம்மா சாத்திரம் உண்டோடி, ஆத்திரம் கொண்டவர்க்கே கண்ணம்மா சாத்திரம் உண்டோடி, மூத்தவர் சம்மதியில் வதுவை முறைகள் பின்பு செய்வோம், மூத்தவர் சம்மதியில் வதுவை முறைகள் பின்பு செய்வோம், காத்திருப்பேனோடி இது பார் கன்னத்து முத்தம் ஒன்று, காத்திருப்பேனோடி இது பார் கன்னத்து முத்தம் ஒன்று. ரசிச்சு படிப்பவர். மூத்தவர் சம்மதியில் வதுவை முறைகள் பின்பு செய்வோம், காத்திருப்பேனோடி இதுவார் கன்னத்து முத்தம் ஒன்று. எவ்வளவு ஹவு ரொமான்டிக் அண்ட் ஹவு டைரக்ட். என்ன சொல்றீங்க முத்தையா? இது எந்த அளவுக்கு ஒரு காதல் கவிதையோ அந்த அளவுக்கு ஒரு பக்தி கவிதை. ஏன்னா ஒரு பெண்ணை ஒரு மானாக மயிலாக பேசுகிற பாடல்கள் உண்டு. ஆனால் மொத்த பிரபஞ்சமுமாகவும் இந்த பெண்ணை இவர் பார்க்கிறார். அவள் கண்கள் தான் சூரிய சந்திரர்கள். அவள் கண்ணில் இருக்கக்கூடிய கருநீலம் வானத்தினுடைய நீலம். அவள் அணிந்திருக்கிற புடவையில் பதித்திருக்கக்கூடிய கற்கள் எல்லாம் நட்ட நெடுசியில் தெரியும் நட்சத்திரங்கள் என்றால் இது மனதுக்கு உகந்த காதலி மட்டுமல்ல, விஸ்வரூபம் கொண்டு நிற்கும் மாகாளியினுடைய தரிசனம் என்றும் இதை பார்க்க முடியும்.
அதனால்தான் அவளது புன்னகை சோலை மலரொளியாக மலர்கிறது, அவளுடைய குரல் இனிமை கோல குயிலின் ஓசையாக வருகிறது. குயில் குரல் போல் அவள் குரல் இல்லை, கோல குயில் ஓசை உந்தன் குரல் இனிமையடி என்று பாடுகிறார். சாத்திரங்களை கடந்து நிற்பவள் அவள், சாத்திரம் ஏதுக்கடி என்று எல்லாமே ஒரு உள்ளுரை ஓமையாக ரொம்ப ஆன்மீகத்தை அடிநாதமாக கொண்டு எழுதப்பட்ட பாட்டு இந்த பாட்டு. எங்கள் அப்பா இந்த பாட்டை பற்றி சொல்லும்போது நாராயணனே நாராயணி அப்படிங்கிற கொள்கையை இது நிலைநாட்டுற மாதிரி இருக்குது. அப்போ வந்து அப்பா அதை சொல்லும் பொழுது பக்கத்தில் இங்கே தமிழ் ஆசிரியர் நாகநந்தி இருந்தார். ஒன்று பார்த்தீங்களா ஐயா அப்படிங்கிறார். பராசக்தி தான் தாய் அப்படின்னா புடவை எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, வானத்தையே சேலையாக்கி அவளுக்கு கட்ட வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னாரு. ஆமாம் ஆமான்ட்டு எங்கள் அப்பா அதுக்கு ஏதோ சமஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் சொன்னார், நமக்கு ஞாபகம் இல்லாது. அவ்வளோ அழகு. ஆனால் இதில் வந்து பாரதியாருடைய கண்ணம்மா யார் என்கின்ற குறிப்பும் இருக்குது. வாலைக்குமரிங்கிறார். என்னுடைய கண்ணம்மா யாருன்னா வாலைக்குமரி, வாழைத்தெய்வம், வாழைத்தெய்வம், வாழைத்தெய்வம். அதுதான் பாலா திரிபுர சுந்தரி என்கின்ற, கன்னியாகுமரி என்கின்ற சித்தர்கள் கொண்டாடுகின்ற வாழைப்பெண்ணே கும்மியடின்னு வாழைப்பெண் கும்மி. ஆமாம் இருக்கு. மதுரையில் சொக்கநாதர் சந்நிதியில் உள்ளே மனோன்மணி இருக்கிறார். மனோன்மணி உடைய விக்கிரகம் இருக்கு அங்கே. அது வாழை தான் சொல்கிறாங்க, சித்தர்கள் கொண்டாடும் வாழை, அந்த வாழை குமரி. அது திருமூலர் வந்து மனோன்மணி தெய்வத்தை ரொம்ப சொல்லுவார். வாயும் மனமும் கடந்த மனோன்மணி, பேயும் கணமும் பெரிதுடை பெண் பிள்ளை, ஆயும் அறிவை கடந்த அரணுக்கு அவள் தாயும் மகளும் நல் தாரமும் ஆமே. இதுதான் அபிராமி உள்ள வருதோ? ஆமா. தவளை இவள் எங்கள் சங்கரனார். அது அம்பிகை வந்து சக்தியிலிருந்து சிவம் பிறந்தது அப்படின்னு ஒரு கொள்கை உண்டு. அவள் எப்படி இது சாத்தியம்னு உங்களுக்கு ஆராய்ச்சி போதா, உன் அறிவுக்கு அப்பாற்பட்டு தான் அதுங்கிறது. ஆயும் அறிவை கடந்த அரணுக்கு. இப்போ தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம், அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆகினள், ஆகையினால் இவளே யாவர்க்கும் மேலே இறைவியும். அதான் இந்த இடத்துல வாழைக்குமரியாக வைத்து பார்க்கிறேன். ரொம்ப எனக்கு எட்டயபுரம் சங்கரன் மண்டபத்துக்கும் போன மாதிரி அந்த திலகமிட்டனள் செய்கை அழிந்தனன் பாரு. அந்த மதுரை திருநாளொன்றில் சங்கரன் ஆலயத்து ஒரு மண்டபந்தன் நான் சோதிமானோடு தன்னன் தனியனாய் சொற்களாடி எசப்பாட்டு அது. ஆமா. மற்ற அங்கவள் பாதி பேசி பாதி மறைந்து, பாதி பேசி மறைந்து பின் தோன்றி, பாதி பேசி மறைந்து பின் தோன்றி தன் பங்கைய கையில் மை கொணர்ந்தே ஒரு சேதி நெற்றியில் பொட்டு வைப்பேன் என்றாள் திலகமிட்டனள் செய்கை அழிந்தனன் அப்படிங்கிற அந்த வாழைக்குமரிங்க. இந்த செய்கை அழிந்தனனுக்கு தமிழ் டு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணலாமா? சொல்லுங்க. தமிழ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன். செய்கை அழிந்தனா செத்துட்டேன்னு அர்த்தம். தொட்டா செத்து. நீங்க இன்னொன்று சொல்லுவீங்களே, அந்த அதையும் சேர்த்து சொல்லுங்க. திலகமிட்டனள் பொட்டு வைப்பேன். அதாவது அவர் சொன்னது ஒரு கொண்டு வந்தது மை, பங்கைய கையினில் மை கொணர்ந்து ஒரு சேதி நெற்றியில் பொட்டு வைப்பேன் அப்படின்னா, மை கொண்டு வந்தாள், பொட்டு வைக்கிறேன் என்கிறாள். ஆனால் பாரதி சொல்கிறான் திலகம் இட்டனள்னா. எது திலகம்? 1000 நடிகர்கள் இருந்தாலும் அவர்களுக்குள்ளே தலை சிறந்த நடிகருக்கு நடிகர் திலகம்னு பேர். 1000 தலைவர்கள் இருந்தாலும் அவர்களுக்குள்ளே சிறந்தவருக்கு மக்கள் திலகம்னு பேர். பாரதி காலம் முழுக்க பொட்டு வைத்து வச்சு பார்க்குறான், அவள் வைத்து விட்ட பொட்டு மாதிரி வரலையா, திலகம் விட்டனள் செய்கை அழிந்தனன் அப்படின்னா. நான் கூட அடிக்கடி சொல்வதுண்டு, பாரதி தினம் பொட்டு வைத்துக் கொண்டதுக்கு 2 காரணம். ஒன்று, பராசக்தி மேல் அவனுக்கு இருக்கக்கூடிய பக்தி. 2வது, அந்த 9 வயது காதலி பொட்டு வைத்தாள் இல்லையா, அந்த ஸ்பரிசத்தை அவன் புதுப்பித்து கொண்டே இருந்தான். ரெனியூவல் ப்ராசஸ். அதெல்லாம் அனுபவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதுவா மறக்கும். எனக்கு இன்னொன்று கூட தோணும், இதில் வாழைக்குமரி பொட்டு வைக்கத்தான் வந்தாவ. மைதான், உள்ளங்கையில் இருந்த மைதான் ஒரு சேதி அப்படின்னு கொஞ்சம் அவனை நிதானப்படுத்துகிறான். பொட்டு வைக்கட்டுமான்னு கேட்குறான். பொட்டு வைக்க போகிறா. அது அது வந்து ஒரு 25,000 வோல்ட் இருக்கிறது, சின்ன பொண்ணு.
2.5 லட்சம் வோல்டேஜ் அது. அதை அப்படி தொடும்போது அது தொடுறதுக்கு முன்னாலே அவனுக்கு அதிர்வு, மின்சாரம் பாயுது, அதனால போட்டு அப்படி ஈஷி திலகம் ஆயிடுச்சு அப்படின்னு தோணும் பார்க்க. அது மாதிரி கங்கை கரையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சின்ன சின்ன பராசக்தி துணுக்குகளாக குழந்தைகள் வந்து டிக்கா லகாவும் அப்படின்னு கேட்கும். அப்படி இடும் பாருங்க, அப்படியே பரவசமாக இருக்கும் நமக்கு. அப்போ இந்த பாட்டு ஞாபகம் வரும், அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்களும் கங்கை கரையில் அனுபவிச்சிருப்பீங்களே போனவர் தான். அடுத்த பாட்டு கண்ணன் பாட்டு தொகுப்பில் வரக்கூடிய பாட்டு, அதிகமாக பிரபலமாகாத ஆனால் ஒரு அருமையான பாட்டு, கண்ணன் என் காந்தன் அப்படின்னு ஒரு பாட்டு. இதில் வந்து கண்ணனை அவனும் இல்லை, இதில் அவளும் இல்லை, அதுன்னு தான் இருக்கும். இந்த கண்ணன் இருக்கே அது கொண்டு வரும், இந்த கண்ணன் இருக்கே மை கொண்டு வரும், இந்த கண்ணன் இருக்கே பொட்டு வைக்கும், அதை மாதிரி இருக்கு. இது என்ன ஒரு பாஷை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது புழக்கத்தில் இருக்கக்கூடிய பாஷை. நீங்கள் இப்படி திருவல்லிக்கணி பக்கம் போனீங்கன்னா, எத்தனை பேர் திருவல்லிக்கணிலேருந்து வந்திருக்கீங்க? அதோ இருக்காரு பாருங்க, இதோ இருக்காரு பாருங்க. பார்த்தசாரதி பெருமாள் பார்க்கும்போது அவர் உற்சவத்தில் போகும்போது நான் காதார கேட்டிருக்கேன், சுவாமி வராருலாம் சொல்கிறார், அது பற்றியொன்னும் வருதுவாங்க. யாரை பத்திர சொல்கிறாங்க பார்த்து, அது எவ்வளோ கேட்குறது பற்றியொன்னும், இவ்வளோ பவிசு கேட்குறது பாரும்பாங்க. யாரை பார்த்துடா சொல்கிறாங்கன்னு பார்த்தசாரதி பெருமாள் அது இதுதான் சொல்லுவாங்க. அதுதான் அவங்களுடைய அந்யோன்யம், கண்ணன் மேலே இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்யம். கனிகள் கொண்டு தரும் கண்ணன் கற்கண்டு போல் இனிதாய், கனி கொண்டு வந்தால் அது கற்கண்டு மாதிரி இருக்கு. பனி செய் சந்தனமும் பின்னும் பல்வகை அத்தர்களும். சந்தனம் ஆக்சுவலாக குளுமையான பொருள் இல்லை தெரியுமா, உஷ்ணம்தான். ஆமாம், அது வந்து நல்ல சந்தனமாக இருந்தால் அதை அரைச்சி ஒரு சின்ன டோஸ் தண்ணி விட்டு பிபி ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்காக சாப்பிடுவாங்க. சித்த வைத்தியத்தில் அது உண்டு அது. ஆனால் உஷ்ணம் உஷ்ணேன சீத்தலகன்ற மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய சூட்டை அந்த சூடு தணித்து அது குளுமையாக்குகிறது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லுவாங்க. இவன் உஷ்ணத்தில் தானே இருக்கான், அதுக்கு அந்த உஷ்ணத்தை தணிக்கணும்னா இன்னொரு உஷ்ணம் தேவைப்படுகிறது அப்படின்ட்டு. இதை வராளி ராகத்தில் போட்டிருக்காருமே, திஸ்ர ஏக்க தாளம்னு போட்டிருக்கு. அதை பாடி காமிச்சிட்டு அப்படியே உங்க மேட் இது பாடுறாங்களா? இல்லை, மன்னர் குலத்திடை பிறந்தவளை தான் பாடுறியா? சரி சரி, இந்த பையன் ஒன்று பாடுறான் பார்த்து. சரிதானே? எங்களுக்கு வராளின்னா காவாவா பாட்டு தான் தெரியும். சரிதானே? ரைட், பாடு. தெரிஞ்ச பாட்டு வச்சு ராகத்தை அடையாளம் இந்த வராடியில் எப்படி இருக்குன்ட்டு நான் கற்பனை பண்ணி பார்த்தேன். கனிகள் கொண்டு தரும் கண்ணன் கற்கண்டு போல் இனிதாய், கனிகள் கொண்டு தரும் கண்ணன் கற்கண்டு போல் இனிதாய், பனிசை சந்தனமும் பின்னும் பல்வகை அத்தர்களும், பனிசை சந்தனமும் பின்னும் பல்வகை அத்தர்களும், குனியும் வான்முகத்தாம் கண்ணன் குலவி நெற்றியிலே, குனியும் வான்முகத்தாம் கண்ணன் குலவி நெற்றியிலே, இனிய பொட்டிடவே வண்ணம் என்ற சவ்வாதும், இனிய பொட்டிடவே வண்ணம் என்ற சவ்வாதும், கொண்டை முடிப்பதற்கே மனம் கூடு தைலங்களும், கொண்டை முடிப்பதற்கே மனம் கூடு தைலங்களும், வண்டு விழியினுக்கே கண்ணன் மையும் கொண்டு தரும்,
வண்டு விழியினுக்கே கண்ணன்மையும் கொண்டு தரும் தண்டை பதங்களுக்கே செம்மை சார்த்து செம்பஞ்சு தரும் தண்டை பதங்களுக்கே செம்மை சார்த்து செம்பஞ்சு தரும் பெண்டீர் தமக்கெல்லாம் கண்ணும் பேசரும் தெய்வமடி பெண்டீர் தமக்கெல்லாம் கண்ணும் பேசரும் தெய்வமடி குங்குமம் கொண்டு வரும் கண்ணன் குழைத்து மார்பழுத குங்குமம் கொண்டு வரும் கண்ணன் குழைத்து மார்பழுத சங்கையில்லாத பணம் தந்தே தழுவி மையல் செய்யும் சங்கையில்லாத பணம் தந்தே தழுவி மையல் செய்யும் பங்கம் ஒன்றில்லாமல் முகம் பார்த்திருந்தால் போதும் பங்கம் ஒன்றில்லாமல் முகம் பார்த்திருந்தால் போதும் மங்களமாகுமடி பின்னோர் வருத்தம் இல்லையடி மங்களமாகுமடி பின்னோர் வருத்தம் இல்லையடி அருமை. சொல்லுங்கண்ணா. இது ஸ்ரீகிருஷ்ண ஐக்கியம். இந்த பாட்டுடைய பாவம் ஸ்ரீகிருஷ்ண ஐக்கியம். அதில் இந்த பாவத்தினுடைய தாத்பரியம் நமக்கு மனசில் உள்வாங்கிக்கிறதுக்கு ஆண்டாள் நாச்சியாரை துணை கிடைக்கும். அவள் சொல்லுகிறாள், பாவை நோன்பினுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன என்று சொல்லுகிற போது, வையத்து வாழ்வீர்கள் நாங்கள் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ என்று சொல்லிவிட்டு, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோங்கிறாளே. ஏன் மையெழுத மாட்டா, ஏன் மலரிட மாட்டான்னா ரெண்டு. ஒன்று விரதப்பாங்கு, இன்னொன்று மையிடுவதும் மலரிடுவதும் கண்ணனுடைய வேலையாம். கொண்டை முடிப்பதற்கே மனங்கூடு தைலங்களும். அதான் தலையை விரித்து வச்சிருக்காங்க. அப்புறம் வண்டு விழியினுக்கே கண்ணன் மையும் கொண்டது. அருமை அருமை. அப்போ அது கண்ணனுடைய வேலை என்பதனால் அவன் தரக்கூடிய பறைகளில் பரிசுகளில் அதுவும் ஒன்று. இது இப்படி ஒரு விளக்கம் எவ்வளோ ரசமாக இருக்கு பாரு. ஏன்டா மை இட்டுக்கலன்னு கேட்டான். அவன் வேலை, அவன் வந்து வச்சு விடணும். அப்படி இப்போ அதை வச்சுக்கிட்டு பார்த்தோம்னா இந்த பாட்டு அதான் ஸ்ரீகிருஷ்ண ஐக்கியம்னு ஆரம்பிச்சு. ரொம்ப அருமையாக இருக்கு. அது கவிஞர் சொல்லுவார், கண்ணதாசன் சொல்லுவார், இந்த மாதிரி கண்ணனோடு கலப்பதற்காக காத்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணின் மனநிலையில் கண்ணதாசன் சொல்லுகிறார், முன்னால் குளிப்பதற்கோர் காரணம் உண்டு, அவன் முத்தத்தின் போது மனம் ஓடிடும் நின்று, பின்னால் குளிப்பதற்கு காலம் இல்லையே, நான் பெண்ணாய் பிறந்தும் மன கோலம் இல்லையே. இந்த பாவம், அந்த பாவம் தான் முத்தையா. எனக்கு இந்த பஜன் ஞாபகம் இல்லை. இதே சென்டிமெண்ட் இப்போ நீங்கள் சொன்ன வையத்து வாழ்வீர்கள் சரி, கண்ணனின் காந்தன் சரி, மீரா பஜன்லேயும் வருது. இதே மாதிரி ஆண்டாள் காலம் வேற, மீரா காலம் வேற. ஒருத்தரை பற்றி ஒருத்தருக்கு தெரிய வாய்ப்பும் இல்லை. ஆனால் ஒரே விதமாகத்தான் கண்ணன் அவங்க ரெண்டு பேரையும் பாதிச்சிருக்கான்றது தெரியுது. நீங்கள் அந்த ரெண்டு பேரையும் வச்சு ஒரு பாட்டு ஒன்று கோயம்புத்தூர் விழாக்கா எழுதிங்க. உண்மையான பாட்டு ஞாபகம் இருந்தால் பாடலாம். சரி வருமா? நல்லா. கண்கள் இரண்டு கண்ணனுக்கு அந்த கருப்பில் மலர்ந்த மின்னலுக்கு, கண்கள் இரண்டு கண்ணனுக்கு அந்த கருப்பில் மலர்ந்த மின்னலுக்கு,
கனவில் வளைகள் ஒருத்திக்கு, துன்ப கண்ணீர் சதங்கை ஒருத்திக்கு, நீயே கணவன் என்றே கனவில் மாலை சூடிக்கொண்டாள் ஒருத்தி, நீயே துணைவன் என்றே விதியின் நெருப்பில் வாழ்ந்திருந்தாள். நீயே கணவன் என்றே கனவில் மாலை சூடிக்கொண்டாள் ஒருத்தி, நீயே துணைவன் என்றே விதியின் நெருப்பில் வாழ்ந்திருந்தாள். அவள் சூடிக் கொடுத்தவளோ இவள் பாடி கரைந்தவளோ, அவள் சூடிக் கொடுத்தவளோ இவள் பாடி கரைந்தவளோ, கண்கள் இரண்டு கண்ணனுக்கு. வீதியில் நடந்து தோழியை அழைத்து விரகம் நடிக்கிறாள், அதில் விரதம் எடுக்கிறாள். விண்ணவனே என் மன்னவன் என்று விண்ணவனே என் கண்ணவன் என்று சூடி மகிழ்கிறாள், மாலை சூட்டி நெகிழ்கிறாள். ஆதியில் இருந்து ஜோதியில் கலக்கும் அந்த தருணம் வரை, கண்ணன் சொந்தம் கனியும் வரை, ஒரு அரசி துறவி போல மருகி அழுது கரைகிறாள், அதில் அவனை அடைகிறாள். இவள் சூடிக் கொடுத்தவளோ அவள் பாடி கரைந்தவளோ, இவள் சூடிக் கொடுத்தவளோ அவள் பாடி கரைந்தவளோ, கண்கள் இரண்டு கண்ணனுக்கு. தோட்ட துளசி தொடுத்த மாலை தொட்டால் சுட்டெரிக்கும், அவன் தோள்களில் தான் சிரிக்கும். சொல்லவும் நானும் மெல்லிய உணர்வு தமிழில் கூத்தடிக்கும், கடல் சிமிழில் ஊற்றெடுக்கும். தோட்ட துளசி தொடுத்த மாலை தொட்டால் சுட்டெரிக்கும், அவன் தோள்களில் தான் சிரிக்கும். சொல்லவும் நானும் மெல்லிய உணர்வு தமிழில் கூத்தடிக்கும், கடல் சிமிழில் ஊற்றெடுக்கும். வீட்டை விட்டு விதியின் தெருவில் மின்னல் ஒன்று நடக்கும், அதன் மேனி எங்கும் சிலிர்க்கும். வீட்டை விட்டு விதியின் தெருவில் மின்னல் ஒன்று நடக்கும், அதன் மேனி எங்கும் சிலிர்க்கும். விம்மி விம்மி அழுத கண்ணீர் வீணைஸ்வரமாகும், விம்மி விம்மி அழுத கண்ணீர் வீணைஸ்வரமாகும். அவன் ஆணை அதில் இருக்கும். வண்ணம் இவளா வாசம் அவள், வாசம் இவளா வண்ணம் அவள், வண்ணமும் வாசமும் வந்து கலந்தது கண்ணனின் பாதமடி. அது கண்களும் இதழும் குழலும் மயங்கும் காதலின் கீதமடி. இது கண்ணனின் பாதமடி, அது காதலின் கீதமடி. இது கண்ணனின் பாதமடி, அது காதலின் கீதமடி. கண்கள் இரண்டு கண்ணனுக்கு. இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாட்டு எனக்கு இந்த பாட்டு இப்போ பாடினேனே, இது கோயம்புத்தூர்ல ஒரு நிகழ்ச்சிக்காக அங்கே போயிருந்த போது வந்த பாட்டு எழுதினது. இது நீங்களும் சுதா சேஷனும் மீரா ஆண்டாள் பற்றி நானும் ஞானசம்பந்தம். அது இது என்னன்னா, ராத்திரி பாட்டு வந்துருச்சுன்னு உடனே முத்தையாவுக்கு ஃபோன் பண்ணி எழுப்பி அவருக்கு பாடி காமிச்சேன். ஒரே வார்த்தை தான் சொன்னேன், நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு, ஊருக்கு போகலாம் அப்படின்ட்டு. அது நல்ல வேலை ஞாபகம் வந்தது. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு நிறைவான பாட்டு கண்ணம்மாயின் காதலியில் நாணி கண் புதைத்தல் அப்படிங்கிற மன்னர் குலத்தினிடை பிறந்தவளை இவன் மறுவ நிகழ்ந்தது என்னத்துக்குடி நீ வைக்கப்படுற, இப்போ என்ன உன் வெக்கத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கம்பீரமாக எடுக்கிறார். அப்புறம் நம்ம இந்த கவிதையை சொல்லி பார்ப்போம். இதை பாட வருகிறார். இதை அண்ணனு பண்ணிட்டு பாடிடுவோமா? சரி, இல்லை வெளியிட்டு அதுக்கு முன்னால், இந்த பாடலை பாடுவதற்கு முன்னால் ஒரு சின்ன நிகழ்ச்சி ஒன்று. அதற்காக நம்முடைய நீதியரசர் ஜெகதீசன் ஐயா அவர்களையும் நல்லி ஐயா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். என்னன்னா, நான் 1979 மதுரை மீனாட்சி அம்மன் மேல் எழுதிய கவிதைகளில் ஒரு 16 கவிதைகளை தொகுத்து இன்னைக்கு வானதி பதிப்பகம் அதை பதிப்பிச்சிருக்காங்க. முத்தையாவுக்கு இதில் சம்பந்தம் உண்டு. ஏன்னா இதில் பெரும்பாலான கவிதைகள் அவர் கேட்டவை.
அவரோடு நவராத்திரி காலங்களில் நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம், மாற்றி மாற்றி கவிதையில் இருப்போம். அதனால் அவர் அதில் குறிப்பிட்டிருக்கேன். ஐயா, நீங்கள் 2 பேரும் வந்து முத்தையா அந்த நூலை வெளியிட நீங்கள் பிரதிகளை வாங்கி கொண்டீர்களானால் எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். மன்னர் குலத்தினிடை பிறந்தவளை தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல். இதை பாட வருகிறார் சி கௌதம் அவர்கள். முதல் முறையாக இந்த மேடைக்கு வர்றார் ஹரிணி மாதிரி. ஸோ அவருக்கு ஒரு கரவொலி கொடுத்து அவரை நம்ம வரவேற்போம். தம்பி என்ன பண்ணுறீங்கன்னா அதில் அறிமுகப்படுத்திக்கிங்க. மைக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படியே. என்னோட பேர் கௌதம். ராஜா அண்ணாமலை மன்றம் தமிழிசை கல்லூரியில் குரலிசை படிச்சுட்ருக்கேன். இப்பொழுது நான் வந்து பாரதியாரின் ஒரு பாடலில் மன்னர் குலத்தினிடை அந்த பாடலை இப்போ நான் பாடுறேன். மன்னர் குலத்தினிடை பிறந்தவழை இவன் மறுவ நிகழ்ந்ததென்று நாணமுற்றதோ. மன்னர் குலத்தினிடை பிறந்தவழை இவன் மறுவ நிகழ்ந்ததென்று நாணமுற்றதோ. சின்னஞ்சிறு குழந்தை என்ற கருத்தோ, சின்னஞ்சிறு குழந்தை என்ற கருத்தோ இங்கு செய்யத்தகாத செய்கை செய்தவருண்டோ. சின்னஞ்சிறு குழந்தை என்ற கருத்தோ இங்கு செய்யத்தகாத செய்கை செய்தவருண்டோ. வண்ண முகத்திரையை கலைந்திடென்றேன் நின்றன் மதங்கண்டு தூகிலினை வலி துரிந்தேன். வண்ண முகத்திரையை கலைந்திடென்றேன் நின்றன் மதங்கண்டு தூகிலினை வலி துரிந்தேன். என்ன கருத்திலடி கண் புதைக்கிறாய், என்ன கருத்திலடி கண் புதைக்கிறாயெனக்கென்னப்படுவதில்லை ஏடி கண்ணம்மா. என்ன கருத்திலடி கண் புதைக்கிறாயெனக்கென்னப்படுவதில்லை ஏடி கண்ணம்மா. கன்னி வயதில் உன்னை கண்டதில்லையோ கண்ணங் கன்றி சிவகமுதமிட்டதில்லையோ. கன்னி வயதில் உன்னை கண்டதில்லையோ கண்ணங் கன்றி சிவகமுதமிட்டதில்லையோ. அந்நியமாக நம்முள் எண்ணுவதில்லை, அந்நியமாக நம்முள் எண்ணுவதில்லை. இரண்டாவி ஒன்றாகும் என கொண்டதில்லையோ. அந்நியமாக நம்முள்
எண்ணுவதில்லை இரண்டாவி ஒன்றாகும் என கொண்டதில்லையோ பண்ணி பல உரைகள் சொல்லுவதென்னே தூகில் பறித்தவன் கை பறிக்க பயம் கொள்வனோ பண்ணி பல உரைகள் சொல்லுவதென்னே தூகில் பறித்தவன் கை பறிக்க பயம் கொள்வனோ என்னை புறமெனவும் கருதுவதோ கண்கள் இரண்டினில் ஒன்றை ஒன்று கண்டு வெல்குமோ என்னை புறமெனவும் கருதுவதோ கண்கள் இரண்டினில் ஒன்றை ஒன்று கண்டு வெல்குமோ நாட்டினிற் பெண்களுக்கு நாயகர் சொல்லும் சுவை நைந்த பழங்கதைகள் நான் உரைப்பதோ நாட்டினிற் பெண்களுக்கு நாயகர் சொல்லும் சுவை நைந்த பழங்கதைகள் நான் உரைப்பதோ பாட்டுஞ்சுதியும் ஒன்று கலந்திடுங்கால் தம்முள் பண்ணி உபசரணை பேசுவதுண்டோ பாட்டுஞ்சுதியும் ஒன்று கலந்திடுங்கால் தம்முள் பண்ணி உபசரணை பேசுவதுண்டோ நீட்டும் கதிர்களோடு நிலவு வந்தே விண்ணை நின்று புகழ்ந்து விட்டு பின்வருவோமோ நீட்டும் கதிர்களோடு நிலவு வந்தே விண்ணை நின்று புகழ்ந்து விட்டு பின்வருவோமோ மூட்டும் விறகினை சோதிக்கவுங்காலவை முன்னுபசார வகை மொழிந்திடுமோ மூட்டும் விறகினை சோதிக்கவுங்காலவை முன்னுபசார வகை மொழிந்திடுமோ நன்றி. கௌதம், வாழ்த்துக்கள். சாரங்காவாமா இது அமீர் கல்யாணியா? சாரங்கா தான். சாரங்கா, சரி, இருந்துட்டு போட்டோம், அப்படியே இருக்கட்டும். அந்த ராகம் நல்லா இருக்கு, நீங்கள் நல்லா பாடினீங்க. ஆனால் இந்த கவிதைக்கு அந்த மெட்டு இன்னும் பொருந்தலை. நீங்கள் அது மெட்டுக்குள்ளே பாடணுன்றதுக்காக வார்த்தை அப்படி விட்டுரும். டாவியெல்லாம் கிடையாது, 2 ஆவி தான் அது. அது கொஞ்சம் கவனத்தில் எடுத்து பாட்டுங்க. இப்போது ராஜ்குமார் ஐயா பாரதியார் போட்ட நாத நமக்கிரியில் ஒரு சரணம் நமக்கு பாடி காமிப்பார், ஒரு கண்ணி பாடி காமிப்பார். என்னுடைய ஆசை என்னன்னா, நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டு மற்ற பாட்டையும் அதில் பாடணும் அப்புறமா. சரியா? இன்னொரு நாள் நல்லா உள்வாங்கிக்குங்க, வாங்கிட்டு பாடுங்க. உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கு. இத்தனை பேருடைய வாழ்த்தும் உங்களுக்கு இருக்கு. மன்னர் குலத்தின் இடை பிறந்தவளை இவள் மறுவ நிகழ்ந்ததென்று நாணமுற்றதோ மன்னர் குலத்தின் இடை பிறந்தவளை இவள் மறுவ நிகழ்ந்ததென்று நாணமுற்றதோ சின்னஞ்சிறு குழந்தை என்ற கருத்தோ இங்கு செய்யத்தகாத செய்கை செய்தவருண்டோ சின்னஞ்சிறு குழந்தை என்ற கருத்தோ இங்கு செய்யத்தகாத செய்கை செய்தவருண்டோ வண்ண முகத்திரையை களைந்திடென்றேன் வண்ண முகத்திரையை களைந்திடென்றேன் நின்றன் மதங்கண்டு துகிலினை வலிதுரிந்தேன் வண்ண முகத்திரையை களைந்திடென்றேன் நின்றன் மதங்கண்டு துகிலினை வலிதுரிந்தேன் என்ன கருத்திலடி கண் புதைக்கிறாய் என்ன கருத்திலடி கண் புதைக்கிறாய் எனக்கெண்ணம் படுவதில்லை ஏடி கண்ணம் இது டக்குன்னு சொன்னா இது நாதநாமக்கிறேன்னு உங்களுக்கு
பதியமாக இருக்காது. ஆனால் அது எப்படி அந்த இன்டர்பிரிட்டேஷன் அது ரொம்ப முக்கியம். பாரதியார் பாட்டில் நான் ஒரு முறை செல்லம்மாவுடைய தங்கை சொர்ணம்மாவை பார்க்கும்போது இப்படி வச்சு மிரட்டினாங்க அம்மா. டேய் பாரதியார் பாட்டில் வார்த்தை முக்கியம், ராகமா பாடுறேன்னு போட்டு இழுக்கக்கூடாதுன்னு. நான் எனக்கு எங்கம்மா ராகம்லாம் எனக்கு தெரியாது அம்மா என்ன நான் அது சொல்கிறாங்க. அந்த வார்த்தை ஆனால் அந்த அம்மா பாடி காமிக்கும்போது அப்படியே உடம்புலாம் மயிர்கோ செறிஞ்சு போச்சு. அவ்வளோ ஏன்னா அவர் நேரடியாக கேட்டிருக்காங்க பாரதி பாட. அவங்க நண்பா இதே தான் எங்கள் வீட்லேயும். உங்கள் அம்மா வச்சு ஆமாம், எங்கள் அம்மா ஏதாவது ஒரு வார்த்தை தப்பாக பண்ண என்ன பாடுறேன் என்ன பண்ணார அப்படியே வந்து சாதாரண என்ன பாடுறேன் சரியா கவனிச்சு பாடு அந்த சொல். ஆமாம் என்ன வார்த்தை புரியல என்ன சொன்னேன். அதாவது அந்த தெளிவு இருக்கணும்னா அந்த மாதிரி இப்படி கையை இப்படி ரொம்ப ஆட்டிலாம் என்ன சரியா பாடு. அதனால் ஒரு சின்ன சொல் தவறு நிகழ்ந்தாலும் அப்படியே சொல்லுன்னு உடனே கேட்பாங்க. அது அப்படி கேட்டு கேட்டு பழகி இப்போ முத்தியா நானும் இங்கே சிரிச்சுக்கிட்டோமே பாரதியாருடைய இந்த வரிகளுக்கு. இவர் வெக்கப்படுறது வந்து இவருக்கு ரொம்ப அநியாயமாக தோணுது. ஏன்னா கண்ணம்மா வெக்கப்படுறது இவருக்கு ரொம்ப அநியாயமாக தோணுது. ஏன்னா நான் வந்து பெரிய பிரேரணை பண்ணி அதுக்கு முன்னெச்சரிக்கையாக போட்டு அது எப்படி சொல்கிறாருன்னா, நிலவு வந்து வானத்தில் வந்து நீங்கள் நல்லா இருக்கீங்களா வானமே, எல்லாம் வீட்டில் எல்லோரும் சௌக்கியம் அப்படின்னு கேட்டு தன்னுடைய ஒளியை பரப்புமா. விறகு இருக்குது, தீ இருக்குது, தீ வந்து விறகு கிட்ட ஐயன் மீர் உங்கள் நலம்லாம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், நல்லா தானே இருக்கீங்க, எல்லாம் நல்லா தானே போயிட்டு அப்புறம் கேட்டு அது பற்றிக்குமா. என்ன பேசுகிற நீ, நீட்டும் கதிர்களோடு நிலவு வந்தே விண்ணை நின்று புகழ்ந்து விட்டு பின் மறுவுமோ, மூட்டும் விறகு இணைய சோதி கவ்வுங்கால் அவை முன் உபசார வகை மொழிந்திடுமோ. உபச்சாரம்லாம் சொல்லி அப்புறமா பற்றிக்கும் அப்படின்றார். சொல்லுங்க. நான் இல்லை அதில் 2 விஷயங்கள் இதில் இந்த பாட்டில். அந்த கண்ணம்மாவுக்கு தன்னை வழக்கமான பாணியில் இந்த காதலன் வர்ணிக்கவில்லையோங்கிற ஒரு மனக்குறையும் இருக்கு. அப்போ என்ன சொல்கிறாரு, அவன் பேசின அந்த பழைய டூயட்டையே நான் பாடணும்னு கேட்குறியாங்க. நாட்டினில் பெண்களுக்கு நாயகர் சொல்லும் சுவை நைந்த பழங்கதைகள் நான் உரைப்பதோ. நைந்த பழங்கதைகள் பாட்டும் சுதியும் ஒன்று கலந்திடுங்கால் தம்முள் பன்னி உபசாரணை பேசுவதுண்டோ. என்னன்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் வேட்டைக்காரன் புதூர் பக்கம் வாழ்ந்த முத்துமாணிக்கம்னு ஒரு பெரிய மனிதர். அவர் தான் சிவாஜியை முதல்ல வேட்டைக்கெல்லாம் கூட்டு போனார். பொள்ளாச்சி பக்கம் ஒரு பெரிய நிலச்சி வாழ்ந்தார். நம்முடைய அருட்செல்வர் மகாலிங்கத்துக்கு சம்பந்தி. அவரும் சிவாஜி அவர்களும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். சில படங்களை பார்த்துட்டு மற்றவங்கெல்லாம் வந்து அப்படி பாராட்டுவாங்க, புகழ்வாங்க. அப்போ முத்துமாணிக்கங்க அப்படியே உட்காந்துருப்பாராம். எல்லாம் போன அப்புறம் சிவாஜி கேட்பாராம், என்ன முத்து நீ ஒன்றுமே சொல்லலையே படத்தை பற்றி. எனக்கு நான் என்னங்க சொல்கிறது, உங்களை போய் நான் புகழ்றேங்கிறது அவங்கால அவனே தொட்டு கும்பிட்ற மாதிரிங்க. நீங்களும் நானும் வேறைங்கிற மாதிரி அவனவங்கால் அவனவன் தொட்டு கும்பிட்ற மாதிரிங்கோ அப்படின்னு கோயம்புத்தூர் பாஷையில் சொல்லுவார், பொள்ளாச்சி பாஷையில். இதில் என்ன ஒரு முக்கியமான அம்சம்னா, இந்த எட்டயபுரம் ஓஷோபுரம்னுடைய புத்தகம் இங்கே இருக்கிறது. அதில் இந்த பாட்டில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். அது ஓஷோவிடத்தில் ஒரு சீடர் கேட்கிறார், பாகவதத்தில் ராதை அப்படிங்கிற கான்செப்டே ரொம்ப பின்னால் தான் வருது, ராதை என்கிற ஒரு பாத்திரமே பின்னால் தான் அறிமுகமாகறாங்க, அப்படின்னா ஒரு கற்பனை பாத்திரமா, பின்னால் யாரோ எழுதி இடைச்சிறுகளாக சேர்த்தது தான் ராதையா அப்படின்னு ஓஷோவிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. ஓஷோ சொல்லுகிறார், அது அப்படி அல்ல. ராதா வாஸ் so intensely immersed with Krishna, people found it hard to see her separately. கண்ணனுக்குள் 2 கலந்திருந்தவள் ராதை, அவளை தனித்து பிரித்து காண மனிதர்களுக்கு நேரம் பிடித்தது என்றார். இதை பாரதி சொல்லுகிறார், அந்நியமாக நம்முள் எண்ணுவதில்லை, 2 ஆவியும் ஒன்றாகும் என கொண்டதில்லையோ. பாரதி ஓஷோவை படித்ததில்லை, ஓஷோ பாரதியை படித்ததில்லை. ஆனால் கண்ணன் என்கிற தன்மையை 2 பேரும் புரிந்து கொண்ட பாங்கு அத்தகையது. ராமா எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. கன்னி வயதில் உன்னை கண்டதில்லையோ, நம்ம பார்க்கல என்ன புதுசா. கண்ணம் கன்றி சிவக்க முத்தம் இட்டதில்லையோ, அந்நியமாக நம்முள் எண்ணுவதில்லை, 2 ஆவியும் ஒன்றாகும் என கொண்டதில்லையோ. சும்மா வளைச்சு என்ன பேச்சு, பன்னி பல உரைகள் சொல்லுவதென்னே,
துகில் பறித்தவன் கைப்பறிக்க பயங்கொள்வனோ, என்னை புறமெனவும் கருதுவதோ, கண்கள் இரண்டினில் ஒன்றை ஒன்று கண்டு வெல்குமோ. ஒரு கண் இன்னொரு கண்ணை பார்த்து கோவப்படுமா அப்படிங்கிறான். இப்படி அருமையான ஒரு கவிதை இங்கே பார்த்துட்டு பாரு. நீ என்ன சொல்ல போகிற? இல்லை அதில் பெரியவங்க ஏதோ சொல்லுவாங்க, சாஸ்திரம் சொல்லுவாங்க. இல்லை பாரு, நான் கேட்டு வந்துட்டேன், நீ இதை செய்வேன்னு தெரியும், இதை சொல்ல போகிறேன்ட்டு இந்த சாஸ்திரக்காரர்கள்ட்டெல்லாம் நான் கரெக்டாக எல்லாத்தையும் கேட்டு வந்துட்டேன். என்ன, சாத்திரக்காரரிடம் கேட்டு வந்துட்டேன், அவர் சாத்திரம் சொல்லியதை நினக்குரைப்பேன். அவர் என்ன சொன்னான்றதை சொல்கிறேன், கேட்டுக்க நீ. இது நேற்று முன்னாளில் வந்த உறவன்றடி, மிக நெடும் பண்டை காலம் முதல் சேர்ந்து வந்ததான். என்னைக்கோ இருந்தோ நம்முடைய இந்த தொடர்பு, நம்முடைய சொந்தம் இப்படி தொடர்ந்து வந்திருக்கான். அது ஒரு லிஸ்ட்டு போடுறான் பாருங்க, அருமையாக இருக்குது. போற்றும் ராமன் என முன்புதித்தனை, அங்கு பொன்மிதிலை கரசன் பூமடந்தை நான். இது சரியா இருக்கு. நீ ராமனா தான் நீ வந்த, அப்போ சீதையா நான் வந்தேன். பாடுறவன் வந்து ஆண்மகன், பாடுறவன் ஆண் பாரதி. ஆனால் சொல்லும்போது நீ ராமனா வந்த, அப்போ நான் சீதையா வந்தேன். ஊற்றமுதென்ன ஒரு வேங்குழல் கொண்டோன் கண்ணன் உருவம் நினக்க அமைய நீ கண்ணனா வந்த. அப்போ நான் யாரா வந்தேன்? பார்த்த நங்கு நான் அர்ஜுனனா வந்தேன். நீ ராமனா வந்தபோது நான் சீதையா வந்தேன், நீ கண்ணனா வந்தபோது நான் பார்த்தனா வந்தேன். அது பாருங்க, இன்னொரு சின்ன முடிப்பு. முன்னை மிக பழமை இரணியனாம், இரண்யகசிபு வரான். எந்தை மூர்க்கன் தவிர்க்க வந்த நரசிங்கன் நீ. அப்போ நான் பிரகலாதனா வந்தேன். நீ நரசிங்கன், நான் பிரகலாதன். அப்படி இப்படி எப்படி சம்பந்தத்தை சொல்றாம, பின்னை ஓர் புத்தன் என நான் வளர்ந்திட்டேன். அதான் பாரதியாருடைய டச்சு. ஒளி பெண்மை யசோதரை என்று உன்னை எய்தினேன். சித்தார்த்தனுடைய மனைவியா நான் இருந்தேன். நீ தான் புத்தனா வந்த, உன்னுடைய மனைவியா இருந்தது நான் அப்படிங்க. இந்த பார், அப்படியா சொன்னா? அம்மா, என் சாதாரண நாட்கள் சொன்னாங்க நினைச்சியா? சொன்னவர் சாத்திரத்தில் மிக வல்லவர்கான், அவர் சொல்லில் பழுதிருக்க காரணம் இல்லை. ஒன்றும் தப்பே இருக்காது, பார்த்துக்க நீ. இன்னும் கடைசி வரை ஒட்டி இருக்குமா நம்ம சொந்தம், வந்து இன்னும் அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்குமா. இதில் ஏதுக்கு நாணமுற்று கண் புதைப்பதே, இதில் வெக்க என்ன, கண்ணை மூடிக்கிறது போடி அப்படின்ட்டாங்க. அந்த முகத்திரையை களைதல்ங்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். வண்ண முகத்திரையை களைந்திடு என்றேன், நின்றன் மதங்கண்டு துகிலினை வலிது உரிந்தேன் அப்படிங்கிறான். தில்லி துருக்க செய்த வழக்கமடி, பெண்கள் திரையிட்டு முகமலர் மறைத்து வைத்தல்னு ரொம்ப ஆதங்கத்தை வெளிப்படுத்துவான். இந்த முகலாயர்கள் வந்ததுனால இப்படி ஒரு கெட்ட பழக்கம் வந்துருக்கு அப்படின்ட்டு. இப்படி அழகா இன்றைக்கும் கண்ணன் பாட்டு பருகினோம். ஒரு நிமிஷம் இல்லை, ஒரு சின்ன அறிவிப்பு. இந்த விழாவோட தொடர்பில்லை என்றாலும் கூட, நல்லா கடந்த மே மாதம் நான் வந்து ஹரிதாஸ்கிரி சுவாமிகளோட ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன். அது அவர் சொன்னார், சில நம்ம மதத்தில் சில ரகசியங்கள் இருக்குது, எல்லாத்தையும் சொல்லிட முடியாது, ஒன்றே ஒன்று சொல்கிறேன், முடிஞ்சவங்க கடைப்பிடிங்கோ அப்படின்ட்டு இந்த தசமி திதியில் எண்ணெய் தேய்த்து குளிப்பது பற்றி சொன்னார். மாதத்துக்கு 2 தசமி வரும், அதில் எண்ணெய் தேய்த்து குளிப்பது ரொம்ப முக்கியமான பழக்கம், இதை யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன்ட்டு சொன்னார். அப்படி எண்ணெய் தேய்த்து குளித்தீர்களேயானால் மன கஷ்டமே வராத அளவுக்கு செல்வங்கள் உங்களுக்கு நிறையும் அப்படின்னு சொன்னார். போன ஏப்ரல் மாதம் அல்லது மே மாதம் இந்த வீடியோ நான் பார்த்தேன், அதிலிருந்து தொடர்ந்து கடைப்பிடிக்கிறேன். அவர் சொன்ன மாதிரி அதற்கு பிறகு பெரிய சிரமங்களே வந்ததில்லை. இதை நான் பல மேடைகளில் சொல்லி அவரவர் அந்த தசமி திதி எண்ணெய் குளியலை மேற்கொள்ளுகிறார்கள். இதை ஏன் சொன்னேன்னா, நாளைக்கு விடிஞ்சா தசமி. நாளை ஆண்கள், அதாவது புதன் சனி ஆண்களுக்கு எண்ணெய் தேய்ப்பதற்குரிய நாள், செவ்வாய் வெள்ளி பெண்களுக்கு. வாரியார் சொல்லுவார், செவ்வாய்க்கிழமை அவங்க தேய்ச்ச மிச்சம் தான் நமக்கு புதன்கிழமை. அப்போது இப்போ இப்படி மாறி வருதுன்னு வைங்க. இப்போ நாளைக்கு செவ்வாய்க்கிழமைன்னா ஆண்கள் என்ன செய்யணுமோ, புதன்கிழமையில் எண்ணெய் தேய்த்துக்க வேண்டியவர்கள் செவ்வாய்க்கிழமை எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டியிருந்தால் ஒரு துளி பசுனை அந்த எண்ணெய் கிண்ணத்தில் சேர்த்துக்கணுமா. நான் கடந்த மே மாதத்திலிருந்து செய்து வருகிறேன், அவருக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் என் மகள் திருமணமெல்லாம் அமைஞ்சது, எந்த சிரமமே இல்லாமல் இறையருளால் கொண்டு போக முடிந்தது. பாரதி சொன்னார், ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன். நான் ஒரு 6-7 மாதம் அதை பயிற்சி பண்ணி பார்த்து விட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். இது என் வாக்கல்ல, ஹரிதாஸ் சுவாமிகள் சொன்ன மாதிரி தசமி தோறும் எண்ணெய் தேய்த்து குளித்தல், அன்றைக்கு உங்களுக்கு அந்த நாளாக இல்லை என்றால்
கொஞ்சம் நெய் சேர்த்து கொள்ளுதல், ஒரு துளி பசுனை. இதில் எல்லாருக்கும் பல அருமையான சௌபாகியங்கள் கிடைக்கும். உங்களுக்கும் அதை முயற்சி செய்கிற எல்லோருக்கும் அது கிட்ட வேண்டும் என்று நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி முத்தையா. வாக்கு ஹரிதாஸ் சுவாமிகளுடையது, நிரூபணம் முத்தையாவுடையது. நமக்கு என்ன நாளிலிருந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா போச்சு. இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த அமர்வு ஆகஸ்ட் 1ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி இங்கே நடக்கும். அதிலே பங்கு கொள்பவர் சேலத்திலிருந்து முனைவர் கலை அமுதன் அவர்கள் வந்து நம்மோடு பங்கு கொள்ளப் போகிறார். அதற்கு பிறகு ஒரு இடைவெளி வரும். ஆகஸ்ட் 22 நான் பாரதியார் நாடகத்தை எடுத்துக்கொண்டு அமெரிக்க பயணம் செல்லுகிறேன். அதற்கு உடனடியாக உதவிக்கரம் நீட்டிய நல்லியார் அவர்கள் இங்கே இருக்கும் பொழுது அதை அறிவிப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆகஸ்ட்டுக்கு போனோன்னா நம்ம நவம்பர் முதல் வாரம் தான் திரும்பி வருவோம். நவம்பர் டிசம்பர் வந்து இங்கே ஆடத் தெரியாதவர்களுக்கும் பாடத் தெரியாதவர்களுக்கும் இந்த அரங்கத்தில் இடம் கிடையாது. அதனால் இந்த நிகழ்ச்சி வந்து திரும்பவும் நமக்கு கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் தான் தொடரும். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ராமசாமி ஐயா, யார் சொன்னது, யாரை கேட்டு நீ அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் மாதம் ஒரு நிகழ்ச்சி வைக்கக்கூடும். அதை நம்ம மறுக்க முடியுமா? அது நடக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். டிகேசி சொல்லுவார் இல்லையா, கம்பர் விழாவுக்கு போயிட்டு இனி ஒரு வருஷத்துக்கு கம்பர் விழா கிடையாது, கம்பர் பாடு யோகம்தான். அதுக்கு இதுக்கு சம்பந்தம் தெரியும். உங்களுடைய நல்ல மனசு எனக்கு தெரியாதா முத்தையா? இந்த வச்சு செய்யறதுங்கிறதுல அது அப்புறமா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதா இருந்தாலும் செய்யறதா, எண்ணெய் போட்டு வறுக்கிறதா. ரொம்ப மகிழ்ச்சி. நலமே நடக்கும் நமக்கென நம்பு, நலமே நடக்கும் நமக்கு. ஓம் சக்தி. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.